ஹாய் அம்மீஸ், இட்ஸ் யுவர் ட்ரீம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்டோட ஃபைனல் பார்ட் தான்டா. ஸோ ஜாலியாக கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள், ஓகேவாடா? அண்ட் எனக்கே கொஞ்சம் கஷ்டமாக தான்டா இருக்குது இந்த எபிசோட் முடியும் போது. ஸோ இது எப்படி சொல்கிறது, ரொம்ப ஃபர்ஸ்ட் டைம் நான் ஒரு 5 ஷாட் போட்டு உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது உங்கள் கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குடா. அண்ட் மோர் மோட்டிவேஷன் ஃபார் மீ. டோன்ட் வரிடா, அப்கமிங்கில் இதேமாதிரி நிறைய வீடியோஸ் போடுவேன். அண்ட் ஹாப்பியாக கேட்டு ஜாலியாக இருங்கடா. ஓகேடா, இதுக்கு மேலே நம்ம நிறைய பேச வரும்ல. அண்ட் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ போன மாதிரி எங்கே கம்ப்ளீட் பண்ணனா, ஃபாதர் அவங்களோட விருப்பத்தை கேட்டுட்ருப்பாங்க. ஸோ ஜெனி எஸ் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. பட் ஜங்குக் இன்னும் எதுவும் சொல்லியிருக்க மாட்டான். வைன் அங்கேருந்து இதை கேட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருப்பா குழந்தைய தூக்கிட்டு. ஸோ நான் இதோட தான் முடித்தேன். இப்போ ஸ்டார்டிங் சீன்லேயே இப்போது ஒரு வீட்டை தான் காட்டுறோம். அந்த வீட்டுக்குள்ளே சோஃபாவில் தான் எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. ஜங்குக்கோட அம்மா அப்பா ரொம்ப கோவமாக இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா ரைட் சைடில் ஜங்குக், ஜிமின், தயோங், ஜாக் 4 பேர் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு ஆப்போசிட்டில் தான் ஜெனியும் அவங்க பேரண்ட்ஸும் உட்காந்துருக்காங்க. ஜெனியும் ஒரு மாதிரி கண்ணு கலங்கி உட்காந்துட்ருக்கா. இவங்கெல்லாம் ஏன் இப்படி இருக்காங்கன்றத ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் போய் பார்த்துட்டு வந்துடலாமா? இப்போ 1 ஹவருக்கு முன்னாடி தான் சர்ச்சில் ஃபாதர் அவங்கவுங்க விருப்பத்தை கேட்டுட்ருப்பாங்க. ஜெனி அவளோட விருப்பத்தை சொல்லியிருப்பா. இப்போ ஜங்குக் கிட்ட தான், ஜங்குக் ஃபாதர், ஜியான் ஜங்குக் ஆகிய நீ லீ ஜெனியே திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜங்குக் யோசிச்சு பார்க்குறான். திரும்பி அந்த வாசலையும் பார்க்குறான். அவனோட ஃப்ரெண்ட்ஸை திரும்பி பார்க்குறான். என்னாச்சு அவனுக்கு, ஏன் அப்படி யோசிச்சுட்ருக்கான் அப்படின்ட்டு இவங்களுக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குது. இப்போ திரும்பி தான் அவங்க அப்பா அம்மாவையும் பார்க்குறான். அவங்க அம்மா தான், சொல்லு ஜங்குக், எனக்கு ஓகேன்னு சொல்லு. ஜங்குக்கோட கண்ணெல்லாம் கலங்குது. இப்போ திரும்பி ஃபாதரை பார்த்து தான், இஷ்டம் இல்லை ஃபாதர் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ ஜங்குக் அம்மாவுக்கு தான் இடியே விழுந்த மாதிரி இருக்குது. அங்கே இருக்கவங்கெல்லாம் ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஜங்குக் இப்படி சொல்கிறாரு, பிடிச்சதானே கல்யாணம் பண்ணாங்க, லவ் பண்ண தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க காதுபட பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ ஜிமின், தயாங்களாம், என்னடா இவன் இப்படி சொல்லிட்டான், அதான் தெரில இருறா. இப்போ ஜெனி தான், ஜங்குக் என்ன சொல்கிற? இப்போது திரும்பி ஜெனியை தான் பார்த்து, சாரி ஜெனி, இப்போ நான் சரின்னு சொல்லி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாலுமே என்னால் உன் கூட வாழ முடியாது. உன்னை பார்க்குறப்போ எனக்கு என் வைன் ஞாபகம் மட்டும்தான் வருது. உன்னை ஏமாற்றி உன் கூட எனக்கு வாழ இஷ்டம் இல்லை. இப்போ ஃபாதரை பார்த்து தான், சாரி ஃபாதர், எனக்கு விருப்பம் இல்லை. இப்போ ஃபாதரும் இவங்களுக்கு விருப்பம் இல்லாதனால இந்த கல்யாணம் நடக்காதுன்னு அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் கையை பிடிச்சி இழுத்துட்டு பலார்னு ஒன்று கணத்துலேயே வச்சிடுறாங்க. என்ன பண்ணிகிட்ருக்க, என்னால் முடியலம்மா, என்னால் ஜெனியை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்கள் அடித்தாலும் சரி, எனக்கு கொன்னாலும் சரி, என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறான். இப்போது ஜங்குக்கோட அம்மாக்கெலாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. இப்போ வந்த கெஸ்ட்லாம் ஒரு மாதிரி பேசிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட்டாக இருக்குது. இதுதான் நடந்திருக்கும். ஜெனி, ஐ எம் ரியலி சாரி ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக் தான் சொல்கிறான். இப்போ ஜெனி தான் கண் தொடச்சிக்கிட்டு, இல்லை ஜங்குக், எனக்கு புரியுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு. இப்போது ஜிமின் தான் திரும்பி பார்க்குறா. நீங்கள் சொன்னது கரெக்டு தான் ஜிமின். ஒரு பொண்ணோட லைஃப்பை அழிச்சிட்டு என்னால் அந்த இடத்துல வாழ முடியாதுன்றதுக்கு நீங்கள் அன்றைக்கே என்கிட்ட சொன்னீங்க. அது என்றைக்கா இருந்தாலும் உனக்கும் திருப்பி அது சேரும்ன்ட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அந்த நாள் இன்றைக்கா இருக்குன்ட்டு. இத்தனை பேர் முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நிற்கும் போது தான் எனக்கு புரிஞ்சுது அது எவ்வளோ கஷ்டமாக இருந்ததுன்னு. இப்போ ஜிமின் தான், இங்கே பாரு, நீ கஷ்டப்படணும்னு அதை சொல்லலை. இல்லை ஜிமின், நீங்கள் சொன்னது சரிதான், எனக்கு இப்போ எல்லாமே புரிஞ்சிருச்சு. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான், ஜெனி என்ன பேசிகிட்டு இருக்க, அவன் தான் லூஸ் தனமா. ஆண்டி போதும் ஆண்டி, இதுக்கு மேலே யாரையும் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. நான் ஜங்குக்கை லவ் பண்ணந்தான், நான் இல்லைன்னு சொல்ல. இப்போயும் என் மனசில் ஜங்குக் மட்டும்தான் இருக்கான். ஆனால் அவன் மனசில் இருக்கிறத அழிச்சிட்டு நான் வரணும்னு நினச்சேன் பார்த்தீங்களா, அதுதான் என்னோடய தப்பு. நானும் ஜங்குக் இப்போ மாறிடுவான் அப்போ மாறிடுவான்ட்டு இத்தனை வருஷமாக அவனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அது இந்த ஜென்மத்தில் மாறாதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ஜங்குக்கை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா. இப்போ ஜங்குக் அம்மா தான், இல்லைம்மா அப்படிலாம் கிடையாது, அவன் வேணான்னு சொன்னதுனால நீ அந்த இதில் பேசுகிற, அப்படிலாம் இருக்காதுமா, அவன் ஏதோ லூஸ் தனமாக பேசிகிட்டு இருக்கான். நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணிங்கல்ல ஆண்டி,
போதும் ஆண்டி, இதுக்கு மேலே வேண்டாம். ஏம்மா அப்படி சொல்கிற? உங்கள் 2 பேர் வாழ்க்கையும் இப்போ கேள்விக்குறியாக நிற்கிதில்ல. இதை பார்க்குறதுக்கு நாங்களாம் இருக்கோம் அப்படின்ட்டு ஜங்குக்கூட அம்மா தான் சொல்கிறாங்க. இப்போது ஜினி தான் லைட்டாக சிரிச்சுக்கிட்டு, இப்படி ஜங்குக்கூட வாழ்க்கையும் என் வாழ்க்கையும் கேள்விக்குறியாக இருக்குண்ணா அதுக்கு காரணம் நம்ம தானே ஆண்டி அப்படின்னு சொல்கிறா. ஜினி என்ன பேசுகிற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆண்டி, இதுக்கு மேலே மறைக்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது. உங்கள் பிள்ளை வாழ்க்கை இப்படி இருக்குது, அதை பார்த்துட்டுமா உங்களுக்கு இன்னும் உங்களோட இது ஈகோ டச் ஆகிட்டுருக்கு? சொல்லுங்கள். எனக்கு என்னால் முடியல ஆண்டி, போதும். ஜங்குக்கு இப்படி இருக்கிறதும் எனக்கு பிடிக்கல, நான் அப்படி கஷ்டப்படுறதும் எனக்கு சரின்னு படலை. போதும், அவன் வாழ்க்கையை பார்க்கட்டும். இப்போ ஜெனி தான் திரும்பி ஜங்குக்கை பார்த்து, ஜங்கு உனக்கு பயந்தான் பிடிச்சிருக்குண்ணா, நீ கிளம்பி போ அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜிமின் தான், ஜெனி என்ன பேசிகிட்டு இருக்க? அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு, அவளுக்குன்னு ஃபேமிலி இருக்கலாம், லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஜங்குக்கு அங்கே போனானா அவள் லைஃப் ஸ்பாயில் ஆகாது? லூஸ் தனமாக பேசிகிட்டு இருக்க. ஜங்கு, நீ ஜெனி சொல்கிறதெல்லாம் கேட்காது. இதுக்கு மேலே ஒயனோட லைஃப்பை ஸ்பாயில் பண்ணுறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்னு ஜிமின் சொன்னதும் இப்போ ஜெனி தான், ஜிமின் இவங்க போனாதான் அவங்க 2 பேர் லைஃப்பும் கரெக்டாக மாறும். நான் சொல்கிறத கேளு. இவங்க போய் நின்னானா அப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணுறது? குழந்தை என்ன பண்ணுறதுன்னா அது ஜங்கு கிட்ட தான் நீ கேட்கணும். ஜெனி அப்படின்னு ஜங்குக்கு அம்மா கூப்பிட்றாங்க. ஜெனி அதெல்லாம் காதலே வாங்கிக்கல. இப்போ ஜிமின் தான், என்ன சொல்லிட்டு இருக்க நீ? அவன் எதுக்கு அந்த குழந்தைக்கு பதில் சொல்லணும்? ஏன்னா குழந்தையோட அப்பா அவன் தானே. இந்த வார்த்தையை கேட்டதும் ஜிமின், தயங், ஜங்குக், ஜாக்குக்கெலாம் செம்ம ஷாக்கு. என்ன சொல்கிறான்ற மாதிரி. ஜங்குக், இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. யோனா உன்னோட குழந்தை, உன்னோட ரத்தம். நீ தான் அந்த குழந்தைக்கு அப்பா, வயன் தான் அந்த குழந்தைக்கு அம்மா. யோனா உங்கள் 2 பேருக்கும் பிறந்த குழந்தை தான் அப்படின்னு சொன்னதும் இப்போது ஜங்குக்கெலாம் செம்ம ஷாக் ஆகிட்டு, என்ன சொல்கிற? யோனா ஏன் குழந்தையா? என்னோட குழந்தையாவ? நானா அவளோட அப்பா? ம் ஆமாம். இப்போ ஜாக் தான் திருப்பி எதாவது கேம் விளையாடுறியா என்ன? தயவு செஞ்சு எமோஷனல் வச்சு விளையாடாத திரும்பியும். இல்லை, நான் உண்மையை தான் சொல்கிறேன். உங்களுக்கு என் மேலே சந்தேகமாக இருந்தா ஜங்குக்கோட அம்மாவையும் அப்பாவையும் கேட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னதும் இப்போ எல்லாருமே திரும்பி பார்க்குறாங்க. ஜங்குக்கோட அம்மா தான் எதுவும் சொல்ல முடியாமல் நின்றுருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் இப்போ ஜங்குக் தான், மா உண்மையை சொல்லுங்கம்மா, ஜெனி சொல்கிறது உண்மையா? யோனா என் பொண்ணா? சொல்லுங்கம்மா. இப்போ ஜங்குக்கோட அப்பா தான், ஆமாண்டா, என்னடா அதுக்கப்போ? அதெல்லாம் எப்பயோ முடிஞ்சு போன கதை. உனக்கும் அந்த குழந்தைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீ அந்த குழந்தையோட அப்பாவும் கிடையாது. இப்போது ஜங்குக்கோட அப்பா தான் உள்ளே போயிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை கொண்டாந்து போடுறாரு. இப்போது அது ஜிமின் தான் வேகமாக எடுத்து பிரித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி எழுதியிருக்கு. பார்த்தா கீழே வைன் சைன் பண்ணியிருக்கா. இப்போ ஜங்குக்கோட அப்பா தான், பார்த்துக்கோங்க, அதில் வைன் தானே கையெழுத்து போட்டிருக்கா, நல்லா தெளிவாக தெரியுதுல்ல. அதில் என்ன எழுதியிருக்கு? அந்த குழந்தைக்கும் ஜங்குக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஏதோ ஒரு குழந்தை என் வீட்டு வாரிசாக முடியாது, அது அன்னைக்கே நான் முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நீ ஏன் நினச்சாலும் நீ அந்த பிள்ளைக்கு அப்பான்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஜங்கு கண்ணெல்லாம் செவந்து போகுது, அவ்வளோ கோவம். இப்போ ஜிமின் தான், ஜெனி என்னதெல்லாம் என்ன நடக்குதுங்க? அதில் இருக்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்கிறா. என்ன சொல்கிற? 8 வருஷத்துக்கு முன்னாடி காலேஜ் முடிகிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி ஜங்குக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சு என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போனான். அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். என்னால் அந்த பிரேக்கப் தாங்க முடியல. என்னால் ஜங்குக்கு இல்லாமல் இருக்க முடியாது. நான் அதுக்கப்புறம் சூசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ தான் ஜங்குக்கோட அம்மாவும் ஜங்குக்கோட அப்பாவும் என்னை பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தாங்க. நான் அவங்கக்கிட்ட சொல்லி அழுதேன், எனக்கு ஜங்குக்கு வேணும்னு, நான் பண்ணது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு அழுதேன். ஜங்குக்கு அம்மா தான் என்னை சமாதானப்படுத்தி, ஜங்குக்கு உனக்கு தான், நீ எந்த இதுவும் பயப்படாத, கண்டிப்பாக நான் உனக்கு அவனை தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன், யாரும் குறுக்க வர மாட்டாங்க அப்படின்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க. நானும் அதை நினச்சி சந்தோஷமாக இருந்தேன். அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு ஜங்குக்கு அம்மா ஃபோன் பண்ணாங்க, இந்தமாரி ஜங்குக் அப்ராட் கிளம்புறா நாளைக்கு, நீ பாருன்னு. நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து சீக்கிரம் டிஸ்சார்ஜ் ஆகிட்டு கிளம்பும் போது தான் நான் வைனா ஹாஸ்பிட்டலில் பார்த்தேன். ஹாஸ்பிட்டல் செக்கப்பில் உட்காந்துட்டு இருந்தா. நான் ரிசப்ஷனில் விசாரித்தேன் எதுக்கு அவங்க இங்கே உட்காந்துருக்காங்கன்னு. அவங்க ப்ரெக்னென்சி செக்கப்புக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொன்னாங்க.
எனக்கு ஒரு நிமிஷம் இடியே விழுந்த மாதிரி இருந்தது. என்னடா இது, வைன் இப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருப்பா? எனக்கு ஒன்றும் புரியல. என்கிட்ட இருக்க இன்ஃப்ளூயன்ஸ் மூலயமா நான் டாக்டரை பார்த்து விசாரித்தேன். வைனோட ரிப்போர்ட் எடுத்து பார்த்தேன். அதில் 45 days ப்ரெக்னென்ட்டுன்னு இருந்தது. என்னால் அதை நம்ப முடியல. டாக்டர்கிட்ட கேட்டேன். அவங்க அதான் உண்மைன்னு சொன்னாங்க. எனக்கு அது ஏற்றுக்கவும் மனசில். நேராக ஜங்குக்கு பார்க்கறதுக்கு தான் வீட்டுக்கு வந்தேன். அங்கே ஜங்குக்கோட அம்மாவும் அப்பாவும் இருந்தாங்க. ஜங்குக்கு இல்லை. அவங்கக்கிட்ட நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொன்னேன். அவங்களுக்கும் பயங்கர ஷாக்கு. ஒயனை ஃபோன் பண்ணி வர சொல்லுன்னு சொல்லிவிட்டு ஒயனுக்கு நான் கால் பண்ணி ஜங்குக்கோட வீட்டுக்கு வா, நாளைக்கு அவன் அப்ராட் கிளம்புறான் அப்படின்னு சொல்லி நான் வர சொன்னேன் அவளை. அவ்வளோ கடைசியாக ஒரு வாட்டி ஜங்குக்கை பார்க்கலான்ட்டு ஆசையாக கிளம்பி வந்தா. அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ ஜெனி என்ன கூப்பிட்டுருந்த? உள்ளவா, ஆன்ட்டி அங்கிளும் உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆன்ட்டி அங்கிளா? எதுக்கு? உன்னை பார்க்கணுன்னு சொன்னாங்க, அதான். ஜங்கு கூப்பிட்டான் தானே? ஜங்குக்கும் இருக்கான், வா. ஓ சரி. வயனோட மனசுக்குள்ள ஜங்கு கிட்ட இப்படியே சொல்லிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டே வரா. வணக்கம் ஆன்ட்டி. வணக்கம் அங்கு. நீ தான் வயனா? ஆமாம், ஜங்குக்கோட ஃப்ரெண்டு. ஜங்குக்கோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிற, ஆனால் கேவலமாக அவன் குழந்தைய வயிற்றில் வாங்கிட்டு நிற்கிற. இதான் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்போட லட்சணமா? அங்கு இங்கே பாரு, மறைக்கணும்னு நினைக்காத. நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு தெரியும். உன் வயிற்றில் வளருது ஜங்கு கூட குழந்தைன்னு எங்களுக்கு தெரியும். எப்படி ஜங்கு கூட படுத்து அவன் குழந்தைய வயிற்றில் வாங்கிட்டு அப்படியே இந்த வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிடலான் இருக்கியா? அவ்வளோ கேவலமான குடும்பம் கிடையாது எங்களுது, புரியுதா? எங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது ஜங்குக்கை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுக்கு? நீ எல்லாம் ஜெனியோட கால் தூஸ்க்கு வருவியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குவோட அம்மா தான் கேட்குறாங்க. இல்லை ஆண்டி, ஜங்குக்கும் எனக்கும் பிடிச்சிதான். இங்கே பாரு, பசங்க 1000 நினைப்பானுங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க. வெக்கமே இல்லாமல் நீ எதுக்கு போன? உன்னோட இடம் எதுன்ட்டு உனக்கு தெரிய வேண்டாம்? இப்போது வயிற்றில் குழந்தைய வாங்கிட்டு வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்துடலான்னு நினைக்கிறியா நீனு? இதான் பிளான் பண்ணியா 3 வருஷமா? ஆண்டி அப்படிலாம் இல்லை ஆண்டி, சத்தியமாக கிடையாது. நான் அப்படி ஒரு நாளும் நினச்சதில்ல ஆண்டி, சத்தியமாக இல்லை. பின்ன என்ன நினச்சிட்ருக்க? ஜெனி, நீங்களாவது சொல்லுங்கள், நான் எப்படியாவது அந்த மாதிரி நினச்சிருக்கேனா? இல்லை உங்களுக்கு நடுவில் வரணும்னு நினைக்காது யோசிச்சிருக்கேனா? அப்படி இல்லைண்ணா, நான் ஜங்குக்கு லவ் பண்ண ஆரம்பிச்சும் போது நீ அவனை விட்டுட்டு போயிருக்கணும். எதுக்கு அவன் கூடயே இருந்த இவ்வளோ நாள்? அசிங்கமாக இல்லை? அவனை லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சும் நீ எதுக்கு அவன் கூட இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜெனியும் கேட்குறா. வயனுக்கு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்குது, எதுவும் சொல்லவும் முடியல. இங்கே பாரு, எங்கள் குடும்பத்தோட வாரிசை ஏதோ ஒரு பொண்ணு சுமக்கணும்னு எங்களுக்கெல்லாம் தலையெழுத்து கிடையாது, புரியுதா? ஒழுங்காக அந்த குழந்தைய அபார்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டே இரு. உனக்கு எவ்வளோ வேணுமோ நாங்கள் செட்டில் பண்ணுறோம். வயனுக்கு இடியே விழுந்த மாதிரி இருக்குது. ஆண்டி ப்ளீஸ் அப்படி மட்டும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வயன் தான் ஜங்கு கூட அம்மாவோட காலை பிடிச்சி அழுகுறா. ப்ளீஸ் ஆண்டி, அது எதுவும் பண்ணாத ஒரு உயிர், அதெல்லாம் என்னால் எதுவும் பண்ண முடியாது. ப்ளீஸ் ஆண்டி, ப்ளீஸ். பாவம் ஆண்டி, ப்ளீஸ். இப்போ ஜங்கு கூட அப்பா தான் பாவம்னா எனக்கு புரியல. நாளைக்கு குழந்தைய பெற்றுட்டு வந்து இது ஜங்கு கூட குழந்தை நிற்ப, இந்த சொத்தில் பங்கு கேட்ப, இந்த வீட்டுக்குள்ளே வருவ, அதுக்கெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு உட்காந்துருக்கணுமா? அதெல்லாம் முடியாது. ஒழுங்காக குழந்தைய அபார்ட் பண்ணிவிட்டு கொடுக்குற காசை வாங்கிட்டு போயிட்டே இரு. ஆண்டி ப்ளீஸ், நீங்களும் ஒரு பொண்ணு தானே, ஒரு உயிர் எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரியும்ல, நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி. என்ன சொல்லணும்? என்ன சொல்லணுன்றேன்? அதுக்கு தெரிஞ்சு நீ பழகியிருக்கணும். நாளைக்கு ஜங்கு கொன்ன கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு எங்களால் வெளியே தலை கூட காட்ட முடியாது. ஏதோ ஒன்று பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் கேவலமான குடும்பம் கிடையாது, புரியுதா? ஒழுங்காக அவர் சொல்கிறத செஞ்சுட்டு கிளம்பி போயிட்டே இரு. உனக்கு என்ன பணமோ அதை நாங்கள் செட்டில் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நீ ஜங்குக்கு முன்னாடியே வரக்கூடாது, புரியுதா? ஆண்டி ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், எனக்கு இந்த பணம் எதுவும் வேண்டாம். இந்த குழந்தைய மட்டுமாச்சும் விட்டுருங்க, எனக்கு ஜங்கு கூட வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்ட்டு ஒயின் முட்டி போட்டு கெஞ்சிட்ருக்கா. எனக்கும் நான் ஜங்குக்கு முன்னாடி வரவே மாட்டேன், நான் சத்தியம் பண்ணி சொல்கிறேன். ப்ளீஸ் என் குழந்தைய விட்டுருங்க. இவ தான் எனக்கு ஒரே ஒரு துணையாகவே இருக்கா. எனக்கு குடும்பம்னு சொல்லிக்க அந்த உயிர் மட்டும்தான் இருக்குது. ப்ளீஸ் ஆண்டி விட்டுருங்க. அங்கிள் ப்ளீஸ், அங்கிள் ப்ளீஸ். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்கிறேன், என்னையும் குழந்தைய விட்டுருங்க. கண்டிப்பாக ஜங்குக்கு முன்னாடியும் உங்கள் முன்னாடி என்றைக்குமே நான் வரமாட்டேன். ஜங்குக்கு வாழ்க்கையிலையும் ஜெனி வாழ்க்கையிலையும் நான் உள்ளே பூந்து தடுக்க மாட்டேன். ப்ளீஸ் ப்ளீஸ் விட்டுருங்க. இப்போது
ஜங்குக்கோட அப்பாவும் பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்து கொடுக்குறாரு. இதில் சைன் பண்ண. என்னது? இதில் டிவோர்ஸ் மாதிரி இது. இனிமேட்டு உனக்கும் ஜங்குக்கும் இந்த குழந்தைக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. இதில் கையெழுத்து போடு. இதுக்கப்புறம் எங்கள் முன்னாடி நீ வரவே கூடாது. ஜங்குக்கே உன்னை தேடி வந்து பார்த்தாலும் அந்த குழந்தைக்கும் அவனுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. நீ என்றைக்கும் உன் குழந்தையோட நீ இந்த குடும்பத்துக்குள்ளே வர முடியாது. உன் குழந்தை இந்த குடும்பத்து பேரை என்றைக்கும் எடுத்துக்காது. அதுலேருந்து சொத்தும் கேட்க முடியாது. உனக்கு உன் குழந்தை உயிரோட வேணும்னா இதை போட்டுட்டு நீ கிளம்பு அப்படின்றாரு. வயனுக்கு இதை கேட்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தாலுமே அவள் குழந்தை இப்போதைக்கு அவளுக்கு ரொம்ப முக்கியம். எதுவும் யோசிக்காம வாங்கி பார்க்குறா. அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வயிற்றில் இருக்க குழந்தையும் பார்க்குறா. அவளுக்கு ஜங்குக்கா குழந்தைய எந்த முடிவு எடுக்கிறதுன்னு அவளுக்கு தெரியல. ஆனால் அவள் குழந்தையோட உயிர் அவளுக்கு ரொம்ப முக்கியன்றது மட்டும் தெரியுது. ஏன்னா அவளுக்கு இருக்கிறது அந்த ஒரு உயிர் தான். சொந்தம்னு சொல்லிக்க வேறு யாரும் கிடையாது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. இப்போது வயந்து அந்த பேப்பரை கீழே வச்சுட்டு, அங்கிள் ஒரே ஒரு வாட்டி ஜங்குக்கு நாளைக்கு கிளம்புறான், அவனை தூரத்துலேருந்து பார்த்துக்கவா ப்ளீஸ். அந்த ஒரு பெர்மிஷன் மட்டும் கொடுப்பீங்களா? வேறு எதுவும் வேண்டாம் ப்ளீஸ். அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும். இதில் போட்டிருக்க பணம் எனக்கு எதுவுமே வேண்டாம். ஜங்குக்கு கடைசியாக ஒரு வாட்டி பார்த்துக்கவா. அவன் என்னை பார்க்க வேண்டாம், நான் தூரத்துலேருந்து அவனை பார்த்துக்கிறேன். ஒரே ஒரு வாட்டி அங்கிள். இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் சரின்ற மாதிரி கண்ணு காட்டுறாங்க. சரி, ஆனால் தூரத்துலேருந்து பார்த்துட்டு போயிடணும், புரியுதா? கண்டிப்பாக அங்கிள். இப்போ சைன் பண்ண. இப்போ ஒயினுமே அதில் சைன் பண்ணி கொடுத்துட்றா. இதுக்கப்புறம் உனக்கும் இந்த ஃபேமிலிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, புரியுதா? இதுக்கப்புறம் ஜங்குக்கை பார்க்குற வேலை இருக்கவே கூடாது. ஜங்குக் வந்து ஜெனிக்கு தான். உன் மண்டையில் ஏற்றிக்கோ, புரியுது அங்கிள்? கிளம்பு. ஒயின் அங்கேருந்து திரும்பி பார்த்துக்கிட்டே கிளம்பி போயிட்டா. இப்போது ஜெனியோட சீக்ஸில் தான் பலான்னு ஒரு அடி விழுது. ஜிமின் தான் இப்போ தயங் ஜாக் பிடிக்கிறாங்க. என்னடி என்னடி பண்ணி வச்சுருக்கீங்க? நீங்களாம் மனுஷங்களா இல்லை மிருகமா? இப்போ ஜெனி தான் தலையை கீழே குனிஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கா. அவள் கண்ணிலேருந்து கண்ணீர் மட்டும் நான் ஸ்டாப்பாக வந்துக்கிட்டே இருக்கு. இப்போ ஜாக் தான், ஆனால் நீ இவ்வளோ கேவலமாக பண்ணியிருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. சி, பொண்ணா நீ? உன்னோட சுயநலத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கேள்விக்குறியாக நிப்பாட்டிட்டீங்களே நீங்கள் அப்படின்ட்டு இப்போ அவங்க அப்பா அம்மாவையும் பார்த்து கேட்குறான். ஜங்குக்கோட அப்பா அம்மாவை. அவங்க ரெண்டு பேரும் எதுவும் சொல்லாமல் நிற்கிறாங்க. இப்போ ஜிமின் தான், டேய் ஜங்குக், இதுக்கு மேலே நீ எதுவும் பேசலைனா இந்த இடத்துல எங்களுக்கு நிற்கவே அசிங்கமாக இருக்குடா. இப்போ ஜங்குக்கோட அம்மா தான் ஜங்குக் கிட்டே வராங்க. ஜங்குக் கிட்டே நவுந்துட்டாங்க. ஜங்குக், உங்கள் வாயால் தயவு செஞ்சு அப்படி கூப்பிடாதீங்க. இனிமேட்டு நான் உங்கள் பையனும் கிடையாது, நீங்கள் என்னோடய அப்பா அம்மாவும் கிடையாது. ஜங்குக், என்ன பேசுகிற அப்படின்ட்டு அவங்க அப்பா தான், நான் சரியாக தான் பேசுகிறேன், நான் சரியாக தான் பேசுகிறேன் மிஸ்டர் ஜான். இந்த பேர் தானே, இந்த ஜான்ன்ற பேருக்காக தானே? என்ன பேக்ரவுண்ட் உங்களுது? என்ன ஸ்டேட்டஸு? ஒரு பச்சை உயிர் குழந்தை அதை அழிக்க துணிஞ்சிட்டிங்க. நீ தான் என்னை பெத்தியாம்மா? உனக்கு ஒரு உயிர் அவ்வளோ ஈஸியாக போயிடுச்சா? சொல்லுவேம்மா, உன்னை தவ இருந்து பெத்தண்டான்ட்டு. எத்தனை வருஷமாக நான் குழந்தை இல்லாமல் இருந்தேன், 7 வருஷம் கழிச்சு தான்டா நீ எனக்கு பிறந்த அப்படின்னு சொல்லவல்ல. ஒரு குழந்தையோட உயிர் உனக்கு அவ்வளோ ஈஸியாகிடுச்சாம்மா? உனக்கு அன்றைக்கி நான் பிறக்கலண்ணா என்ன ஆயிருப்ப? அன்றைக்கும் இந்த மிஸ்ஸஸ் ஜான்ற பேர் வச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருப்பியோ? கேட்குறேன், உனக்கு உன்னோட பேர் தான் முக்கியம்னா என்ன எதுக்கு பெற்றுக்கிட்ட? என்ன எதுக்கு பெற்றுக்கிட்ட அப்படின்னு கேட்கும்போது ஜங்குக்கோட அம்மாவுக்கு செருப்பால் அடித்த மாதிரி இருக்குது. எதுவும் சொல்லலை. அவங்க கண்ணிலேருந்து கண்ணு கலங்கி தண்ணி வந்துக்கிட்டே இருக்கு. நீ அழாதம்மா, நீ அழற இடத்துல இல்லை. ஒரு உயிரை கொல்ல துணிஞ்ச உங்களுக்கெல்லாம் அழ தகுதியே கிடையாது. நான் கேட்குறேன், அது இந்த குடும்பத்தோட ரத்தம் இல்லையா? அது என்னோட ரத்தம் தானே. உங்களுக்கு என்ன, அது அவளோட உடம்புல இருக்குன்றதுக்காக உங்களுக்கு அவ்வளோ கௌரவம் இல்லை? அவளும் ஒரு மனுஷி தானே. கேட்குறேன், அவள் என்ன மிருகமா? ஏன் உங்களுக்கு மட்டும் அவள் ஏன் அவ்வளோ கேவலமாக தெரிஞ்சா?
எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குமா. ஏன் உங்கள் வயிற்றில் பிறந்தேன்னு சத்தியமாக சொல்கிறேன். ஜங்குக் அப்படி சொல்லாதடா. தொடாதீங்க என்ன, தயவு செஞ்சு தொடாதீங்க. உங்களுக்கு உங்கள் பேர் தானே ரொம்ப முக்கியம், உங்கள் ஸ்டேட்டஸ் தானே முக்கியம். போங்க, அதே கட்டிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. ஜங்குக் நான் உன் நல்லதுக்காக தான், நீ சந்தோஷமாக இருக்கணும் தான். எதுமா, எது சந்தோஷம்? 8 வருஷமாக நான் கஷ்டப்பட்டது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? ஆ, என் வழியை உங்களால் போக்க முடியுமா? சொல்லுங்க, சொல்லுவீங்களே நான் தான் ஸ்டேட்டஸில் பெரிய ஆள், என்னோடய ஃபேமிலி அளவுக்குலாம் யாராவது வர முடியுமான்ட்டு. இன்னைக்கு அதை வச்சு என்னோடய சந்தோஷத்தை உங்களால் திருப்பி தர முடியுமா? முடியுமான்னு கேட்குறேன். இல்லை, அங்கே 8 வருஷமாக என்னை நினச்சி என்னை பார்க்க முடியாமல் ஒத்தையும் அந்த குழந்தைய வளர்த்து இன்னைக்கு யாரும் இல்லாத அனாதை மாதிரி இருக்காளே, அவளோட வழியை உங்களால் போக்க முடியுமா? இதுக்கப்புறம் நான் தான் உங்கள் பிள்ளைன்னு தயவு செஞ்சு தேடி வந்துடாதீங்க. எனக்கு இந்த ஜியான்ன்ற பேர் வேணவே வேண்டாம். நான் வெறும் ஜங்குக், அவ்வளோதான். இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் இதுக்கப்புறம் எந்த சம்மந்தமும் கிடையாது. எனக்கு அப்பா அம்மான்னு இனிமேட்டு யாரும் இல்லை. அப்புறம் நீங்கள் என்ன சொன்னீங்க? இந்த குடும்பத்தோட பேரை என் குழந்தை எடுத்துக்காதுண்ணா. இந்த குடும்பத்தோட பேரை என் குழந்தை என்றைக்கும் எடுத்துக்காது. அது அவங்க அப்பா பேரை மட்டும்தான் எடுத்துக்கும். அது ஜங்குக், வெறும் ஜங்குக் தான் அப்படின்ட்டு ஜங்குக் தான் அவங்க அப்பாவை பார்த்து சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் அங்கேருந்து திரும்பி கிளம்புறான். இப்போ ஜிமின் தான், எங்கே போகிற ஜங்குக்? இதுக்கப்புறம் இந்த குடும்பத்துக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த வீட்டில் மட்டும் நான் இருந்து என்ன பிரயோஜனம்? இந்த வீட்டில் இங்கே நிற்க நிற்க எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. நான் கிளம்புறேன். ஏய் எங்கடா போவ? இப்போ ஜங்குக் தான் அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிட்டே சொல்கிறான், என் பொண்டாட்டி என் பிள்ளைய தேடி போகிறேன். இப்போ தயங் தான், டேய் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியாதுடா, பையன் எங்கே போனான்னு தெரில. இப்போ ஜெனி வந்து, அதை நான் சொல்கிறேன் ஜங்குக், ஒயின் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியும். இப்போது 4 பேருமே ஷாக்காக பார்க்குறாங்க. இப்போ ஜாக் தான், உனக்கு எப்படி தெரியும்? என்ன பொய் சொல்கிறியா திரும்பியும்? சத்தியமாக இல்லை, இங்கே இருக்க யாருக்கு வேணாலும் தெரியாமல் இருக்கலாம், எனக்கு தெரியும். ஒயின் இங்கேருந்து கிளம்புனதுலேருந்து 8 வருஷமாக எங்கே இருக்கா, என்ன பண்ணிகிட்ருக்கான்னு எல்லாமே எனக்கு தெரியும். இப்போது 3 பேரும் ஷாக்காக பார்க்குறாங்க. என்ன சொல்கிற? ஆமாம், 8 வருஷத்துக்கு முன்னாடி ஜங்குக் வந்து ஏர்போர்ட்டில் கிளம்புறதுக்கு நம்ம எல்லோரும் சென்ட் ஆஃப் பண்ண போனோம்ல. ஆமாம், அன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் முன்னாடி வயந்தான் வந்திருந்தா. ஆனால் ஒரு இடத்த மறைஞ்சு நின்றுட்டு இருந்தா. ஜங்குக் போகிறத அவள் பார்த்துட்டு தான் அவள் கிளம்புனா. எனக்கு அவள் எங்கே போவான்ற ஒரு பயம் இருந்துச்சு. ஏன்னா எனக்காவது ஒரு நாள் திரும்பி வந்து ஜங்குக் எனக்கு வேணும் கொடுன்னு சொல்லிட்டானா நான் என்ன பண்ணுவேன்ற ஒரு பயம் எனக்குள்ள. அதனால் என் பாடி கார்டை விட்டு ஒயினை ஃபாலோ பண்ண சொல்லியிருந்தேன். அவரும் ஃபாலோ பண்ணார். ஒயின் வந்து அவனோட கெஸ்ட் ஹவுஸை வெக்கேட் பண்ணி கிளம்புனதுக்கப்புறம் நேராக ரயில்வே ஸ்டேஷன் தான் போனான். அங்கேருந்து ரொம்ப தூரமாக இருக்கிற ஒரு ஊருக்கு டிக்கெட் வாங்கினான். கிட்டத்தட்ட 12 hours ட்ராவலில் தான். அது ஒரு ஐலாண்டு. இப்போது 4 பேருமே ஷாக்காக பார்க்குறாங்க. எந்த ஐலாண்டு? இந்த ஐலாண்டு தான், அது ரொம்ப தூரம்டா அப்படின்ட்டு இப்போ தயங்க தான் சொல்கிறான். அங்கேயே இருக்கா? ஆமாம், இங்கேருந்து போனதுக்கப்புறம் அங்கே ஒரு கெஃபேல தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தா. 8 மாதம் கழித்து அந்த கெஃபேவோட ஓனர் வந்து அதை நடத்த முடியலன்னு சொல்லிட்டு ஒயினை வாங்கிக்க சொன்னாங்க. அவள் கையில் இருக்க காசெல்லாம் கொடுத்து அந்த கெஃபேவை வாங்கிக்கிட்டா. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் அந்த கெஃபேயை தான் ரன் பண்ணிகிட்ருக்கா. இத்தனை வருஷமாக அவள் அங்கே தான் இருக்கா. இது வரைக்கும் அந்த ஊரை விட்டு அவள் வந்தது கிடையாது. நானும் அந்த நம்பிக்கையில் தான் இங்கே நிம்மதியாக இருந்தேன். ஆனால் இப்போ வருவான்னு எனக்கு தெரியவே தெரியாது. இப்போ ஜிமின் தான், அப்போ ஒயின் எங்கே இருக்கான்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படி தானே? ஜங்குக் கஷ்டப்படுறது தெரிஞ்சு நீ அமைதியாக தானே இருந்த. இப்போது ஜினி தான் தலை குனிஞ்சிட்ருக்கா. சி, இப்போ ஜங்குக் தான் அங்கேருந்து கிளம்புறான். டேய் இருடா, நாங்களும் வரோம். தேவையில்லடா, நான் பார்த்துக்குறேன். என் குழந்தைய என் ஒய்ஃபையும் நான் பார்த்துக்க எனக்கு தெரியும். இப்போ ஜங்குக் தான் அவங்க அப்பா அம்மாவை திரும்பி ஒரு கேவலமாக ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்புறான். இன்னொரு பக்கம் பார்த்தா ஒயந்தான், அவள் ஊருக்கே போயிருப்பா. இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, இதுக்கு மேலே இங்கே என்ன எவ்வளோ பிரச்சனை வரும், என் குழந்தைக்கும் அது ஆபத்துன்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி போயிருப்பா. என்ன வயன் அதுக்குள்ளே வந்துட்ட? ஆமாம் லில்லி, இந்த திங்ஸு இதெல்லாம் எடுத்து வை. சரி. ஏன் ஒரு மாதிரி இருக்க? நானும் தான் கேட்குறேன், அம்மா ஏன் இவ்வளோ டல்லாக இருக்காங்கன்னு.
சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அவள் குட்டி கையை எடுத்துகிட்டு போயிட்டு ஒயினோட தலையில தான் வைக்கிறா. பாருங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்குது, என் உடம்புல கூட இந்த அளவுக்கு சூடு இல்லை அப்படின்ட்டு அவனத்திலே கை வச்சு பார்க்குறா. ஒயன், ஃபீவரா என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிளைமேட் ஒத்துக்கலல்ல, டேப்லெட் போட்டால் சரியாயிரும். விடு, நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன், நீ கடையை பார்த்துக்கோ. சரி, உனக்கு டேப்லெட் வாங்கிட்டு வரவா? இல்லை வீட்டில் இருக்குது, வா யோனா. சரிம்மா. அம்மா. என்ன யோனா? அங்கே நிறைய பேர் ஒன்று பார்த்தாங்களே, அவங்களாம் யார்? அவங்களா? அம்மாவுக்கு தெரிஞ்சவங்கடா. அங்கெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா? ஏன் என்கிட்ட சொன்னதில்ல? அதான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டல, வா, இதுக்கப்புறம் அவங்கள பற்றி பேசக்கூடாது, சரியா? அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அதுவும் ஒரு அங்கிள் இருந்தாங்க, பிளாக் கலரில் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு, என்ன மாரி முட்டை முட்டை கண்ணு, ரொம்ப அழகாக இருந்தாங்க. அவங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. நீ தானே சொல்லுவேன், ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணால் அவங்க ஹெல்ப்பை என்றைக்கும் மறக்கக்கூடாதுன்னு. அப்புறம் நீ ஏன் இப்படி சொல்கிற? ஐயோ, சொந்த அப்பாவே போய்ட்டு அங்கிள்ன்றா, இதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி, மறக்க வேண்டாம், சரியா? வா. சரி. இப்போ வாய்ந்தா வீட்டுக்கு போய் படுத்துடுறா. கடவுளே, தயவு செஞ்சு இதுக்கப்புறம் இந்தமாரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது, ப்ளீஸ். யாரும் என்னை தேடி வரக்கூடாது, என் குழந்தை எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு யூனாவை தான் ரொம்ப ஹக் பண்ணி படுத்துக்கிறா. அம்மா, ஏன் இவ்வளோ டைட்டாக பிடிக்கிற? ஒன்றும் இல்லை யோனா. அம்மா கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறியா? என்னம்மா? யார் வந்து கூப்பிட்டாலும் அம்மா கூடயே இருக்கணும், அம்மா விட்டு போக மாட்டேல்ல. நான் உன்னை விட்டுட்டு எங்கம்மா போவேன்? நான் போக மாட்டேன், நான் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ட்டு ஹக் பண்ணிக்கிறா. எனக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அம்மா, நீ அம்மா கூட தான் இருப்ப, எங்கேயும் போக மாட்டேன், அம்மா உன்னை யார்கிட்டையும் விட மாட்டேன் அப்படின்ட்டு ஒயினுமே ஹக் பண்ணிக்கிறா. இப்போது இன்னொரு சைட் பார்த்தா தான் ஜங்குக் தான் அந்த சொன்ன ஊருக்கு ட்ரெயினை பிடிச்சிட்டு ஏறி உட்காடுறான். இப்போ வெளியே தான் பார்க்குறான், இன்னும் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகலை. இதுக்கப்புறம் இந்த ஊருக்கு நான் திரும்பி வரவே கூடாது அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிட்ருக்கான். இப்போ பக்கத்தில் 3 பேர் வந்து உட்காடுறாங்க. இப்போ திரும்பி பார்த்தா அது ஜிமின்னு தயங்கு ஜாக்கு தான். ஏய், நீங்கள் ஏன்டா வரீங்க? எதுக்கு வரம்மா? நீ உன் பொண்டாட்டி பிள்ளைய பார்க்க போகிறேன்னா, நாங்கள் என் ஃப்ரெண்ட்ஸாக அவன் ஃப்ரெண்டோட குழந்தைய பார்க்க போகிறோம், நாங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு நீ யாருப்பா அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக் தான் தயங்க பார்த்து, தேவ், உன் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, நீ போய் அவங்கள பார்த்துக்கோ, நீ எதுக்கு வர? அதெல்லாம் கவலைப்படாத மச்சான், அவங்களாம் ஜாக் ஒய்ஃபு கூட வந்து பார்த்துக்குறாங்க. என்ன மச்சான்? உன்னோட ஒய்ஃப் ஊருக்கு போல? அதெல்லாம் இல்லை, இங்கே தான் இருக்காங்க. நாங்களாம் போய் எங்கள் ஃப்ரெண்டை பார்த்துட்டு வர வரைக்கும் அவங்க இங்கேயே பத்திரமா இருப்பாங்க. நீ ஒன்றும் பயந்துக்கிட்டு இருக்க வேண்டாம், புரியுதா? டேய், உங்களுக்கு தேவையில்லாத வேலைடா. எங்களுக்கு தேவையில்லாத வேலை இல்லைப்பா, தேவை உள்ள வேலை தான். எங்களுக்கு ஒயினை பார்க்கணும், குழந்தையும் பார்க்கணும், அவ்வளோதான். உன்னை பார்க்கணுன்னுலாம் நாங்கள் வரல, சொல்கிறா தயங்கு அப்படின்ட்டு ஜிமின் சொல்கிறான். இப்போ ஜங்குக்கு தான் லைட்டாக ஸ்மைல் வருது. ஏதோ சொல்ல முடில, எதா பண்ணுறானுங்க போங்க அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டான். இப்போது நேராக அந்த ஊர் தான் வருது. ஒரு மார்னிங் ஒரு 9 o'clock போல் தான் வந்து ரீச் ஆகிருப்பாங்க. அப்பா, என்னடா அவ்வளோ நேரம் ட்ராவலாக இருக்குது? நேற்று நைட்டு ஏறினதுடா, இப்போ காலைல தான் வந்திருக்கோம். எவ்வளோ டயர்டு. இதுக்கு தான் சொன்னேன், எப்பப்பா ஒரு லெக்சராக ஆரம்பிக்காத, நான் நல்லா தான் இருக்கேன். சரி வாங்க போகலாம் அந்த கேஃபேக்கு. இப்போ தேங்க் தான். டே பைத்தியம், காலையிலே கெஃபே திறந்துருப்பாங்க. ஓ ஆமாம்ல, அப்போ வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். இப்போ 3 பேரும் முறைச்சி பார்க்குறாங்க. ஏன்டா, வீடு எங்கே இருக்குன்னே தெரியாதுடா, நம்ம கெஃபே மட்டும் தான் தெரியும். ஓ ஐ சி. இப்போ என்ன பண்ணுறது, அது வரைக்கும் ரோட்டில் உட்காந்துருக்கதா என்ன? அப்படி தான் இருக்கணும், மூடிட்டு உட்காரு அப்படின்னு ஜாக் சொல்லிட்டு தான் அங்கே ஒரு ஸ்டோன் பெஞ்ச் இருக்கும், உட்காந்துருப்பான். இப்போது 3 பேர் போய் உட்காந்ததுக்கப்புறம் பார்க்குறான். டேய், எங்கடா எனக்கு இடம் இல்லை? சீக்கிரம் வந்திருக்கணும், வந்தது லேட்டு, இடம் தருவாங்களா என்ன? டேய், எனக்கு தெரியாது, எனக்கு இடம் வேணும் அப்படின்ட்டு ஜிம்மின் தான் நின்றுட்டுருக்கான். இப்போ 3 பேருமே பார்க்குறாங்க. என்னடா பார்த்தா பயந்துருவோமா? அதெல்லாம் தெரியாது, எனக்கு இடம் வேணும். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா தான் ஜிமின் தான் தரையில் உட்காந்துட்ருக்கான் ரோட்டோரமாக. இப்போ திரும்பி தான் பார்க்குறான். 3 பேர் ஸ்டோன் பெஞ்சில் உட்காந்து பார்த்துட்ருக்கானுங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன்டா, உங்கள் கூட வந்ததுக்கு கடைசியில் எனக்கு தெருவில் உட்கார வச்சிட்டிங்கள, நீங்களாம் நல்லாவே இருக்க மாட்டீங்கடா, போங்கடா.
இன்னும் எவ்வளோ நேரம்டா ஆகும் இந்த கெஃபே திறக்கறதுக்கு? ஏன்டா சீக்கிரம்லாம் திறக்க மாட்டாளாடா, காலைல எந்திரிக்க மாட்டாளா ஒயின்னு அப்படின்ட்டு புலம்பிட்டே உட்காந்துருக்கான். இப்போது மதியம் ஒரு 10:30 இருக்கும். இப்போ தான் கெஃபே திறக்கிறாங்க. திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கா ஒரு பொண்ணு. அது லிலி தான். டே டே அங்கே பாரா, கெஃபே திறந்துட்டாங்க. இப்போ ஜாக் சொன்னதும் 4 பேரை பார்க்குறாங்க. இப்போ ஜாக்கு தான் சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த கெஃபே நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. இப்போ அந்த கெஃபேக்குள்ளே போனதும் லில்லி தான் பார்க்குறா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்கள் சார். இப்போ தான் கெஃபே திறந்துருக்கோம். ஒரு 1/2 அன் ஹவர் ஆகும் சார். நோ ப்ராப்ளம், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். என்ன எப்படி பேசுகிறான்? சார் டேக் யூ சீட் சார். ஓகே அப்படின்ட்டு இப்போ 4 பேரும் உட்காடுறாங்க. உங்களுக்கு என்ன வேணும் சார்? ஆர்டர் சொல்கிறீங்களா? ஆர்டரா? டே ஜங்குக்கு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவன் திரும்பி முறைச்சி தான் பார்க்குறான். எங்கள் 3 பேருக்கு ஒரு காஃபி. ஓகே சார். அவருக்கு அவருக்கு ஒரு ஒயின் மட்டும் கொண்டு வந்துடுங்க. ஓகே சார். என்ன சார் சொன்னீங்க? ஒயின்மா உங்கள் ஓனரு? சார் என்ன பேசிகிட்ருக்கீங்க? நீங்கள் பேசுகிறதே சரியில்ல, முதல்ல கிளம்புங்க. என்னம்மா நீ தான் என்ன வேணும்னு கேட்ட? என்ன வேணும்னு சொன்னால் கொண்டாந்து கொடுக்குறது உங்கள் கடமை தானே. ஆனால் நீங்கள் கேட்குறதே தப்பாக இருக்குது சார். நாங்களாம் தப்பாக ஒன்று கேட்கலாமா? போ போ உங்கள் ஓனர் வர சொல்லு போ அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஜிமின் தான். இப்போ தேங்க தான். டி ஏண்டா இருமச்சான், போமா போ. ஓகே சார் அப்படின்ட்டு அந்த பொண்ணு பல்ல கடிச்சிக்கிட்டே உள்ளே போகிறா. இப்போது ஒயின் தான் அங்கே திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருப்பா கிச்சனில். என்னாச்சு, கஸ்டமர் வந்துட்டாங்களா என்ன? ஆமாம், நான் லூஸுங்க வந்திருக்கு காலையிலே. நீ கடை விளங்குன மாதிரி தான். இது லில்லி சொல்கிறது வெளியே கேட்குது. இப்போ ஜாக் தான் தண்ணி குடிச்சிட்டு இருந்தப்பான், அவனுக்கு பொறையே ஏறுது. டிடி பாத்ரா. என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டாங்க? நம்மளை பார்த்தா அந்த மாதிரியா இருக்குது? நம்மளை பார்த்தா இல்லை மச்சான், உன்னை பார்த்தா அப்படின்ட்டு இப்போ ஜிமின் தான் சொல்கிறான். அடிங்கொய்யால வாங்க போறடா நீனு. டேய் கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களாடா? இதுக்கு தான் சொன்னேன் வராதிங்கன்னு. சாரி மச்சான். இப்போ ஜங்குக்கு தான் டென்ஷன் ஆகிட்டு உட்காந்துருக்கான். இப்போ ஜிம்மின் தான் தேங்கிட்ட சொல்கிறான். இவன் என்ன மச்சான் ஸ்டவ்வில் வச்ச குக்கர் மாதிரி இவ்வளோ ப்ரெஷராக இருக்கான். இப்போ ஜங்குக்கு திரும்பி முறைச்சி பார்க்குறான். மச்சான் ரிலாக்ஸ்டா, எனக்கு புரியுது. உன் பொண்டாட்டி குழந்தையும் பார்க்க போகிறேன்னு எனக்கு புரியுது. உன் ஃபீலிங்ஸ்லாம் கொஞ்சம் கட்டிப்படுத்தி வச்சுக்கோ. முதல்ல அவன் என்ன ரியாக்ட் பண்ணுறான்னு தெரில, சரியா? இந்த பக்கம் பார்த்தா ஒயின் தான். கஸ்டமர் அப்படி சொல்லாத. ஆமாம், பெரிய பொல்லாத கஸ்டமர்ஸ். பார்க்க பெரிய வீட்டு பசங்க மாதிரி இருந்துக்கிட்டு பேசுகிறதெல்லாம் கேவலமாக பேசிகிட்டு இருக்கானுங்க. லிலி டென்ஷன் ஆகாத, இரு நான் வரேன். வேணாம் ஒயின், அமைதியாக இரு லிலி, நான் பார்த்துக்கிறேன். இப்போ ஒயின் தான் ஆப்ரான்லாம் போட்டிருப்பா, அதோட வெளியே வரா. பார்த்ததும் செம்ம ஷாக்கு. இப்போது 4 பேருமே பார்க்குறாங்க. இப்போ ஜிமின் தான் ஹாய் ஒயின். இப்போது தயங்கும் ஜாக்குன் தான் ஹாய் அப்படின்றாங்க. இப்போது ஒயினுக்கு செம்ம ஷாக்கு. பொறுமையாக நடந்து வரா. இங்கே என்ன பண்ணுறீங்க? அதுவா, டே மச்சான் ஜாக்கு, நம்ம வாக்கிங் வந்தோம் தானே? ஆமாண்டா, என்ன பண்ணுறது, காலையிலே வாக்கிங் பண்ணாதான் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் போல் இருக்குது. அதனால தான் அங்கேருந்து இங்கே வந்தவங்கலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். ஒயினுக்கு ஒன்றும் புரியல. இப்போ ஜிமின் தான் டக்குன்னு எழுந்திரிச்சு ஒயினோட கண்ணத்துலேயே பலார்னு ஒன்று வைக்கிறான். இப்போ ஒயின் தான் கண்ணத்தை பிடிச்சிட்டு நிற்கிறா. இப்போ லில்லி வந்து சார் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ ஒயின் தான் லில்லியை பிடிச்சிட்டு அமைதியாரு லில்லி. மேம் இவங்க அமைதியாரு. ஏண்டி ஒரு வார்த்தை சொன்னியாடி? எவ்வளோ விஷயத்த மறைச்சிட்டு உனக்குள்ளே இவ்வளோ கஷ்டத்தையும் வச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்ட. ஏன் எங்ககிட்டலாம் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லைல்ல? இல்லை ஜிம்மன். இப்போ தேங்க் தான். வாய மூடு வயன், உன் மேலே நாங்கள் செம்ம கோவத்தில் இருக்கோம். ப்ளீஸ்டா என்னை மன்னிச்சிருங்க. என்ன மன்னிக்கணும்? என்ன மன்னிக்கணும்? இப்படி ஜாக் தான் கோவப்படுறான். எப்படி பழகியிருப்போம் ஒரு வார்த்தை. இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லியிருக்க கூடாதா? ஜிமின் இதை பண்ணுறா நல்லாயிருக்கும், தேங் இதை பண்ண உன் லைஃப் கரெக்டாக இருக்கும், ஜாக் இதை பண்ணுறான் அப்படின்ட்டு இங்கே எல்லாரையும் சந்தோஷமாக வச்சுட்டு நீ மட்டும் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கியே, ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்லணும்னு உனக்கு தோணவே இல்லை? அப்படி இல்லை ஜாக், அது சொல்லக்கூட. எவனோ சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவான், அதுக்காக எங்ககிட்டேருந்து நீ எல்லாத்தையும் மறைச்சிருவியா? நீ தானே சொல்லுவ, நீங்கள் தான் எனக்கு எல்லாமேன்னு. அப்படி இருந்து எங்ககிட்டயே ஏண்டி மறைச்ச அப்படின்னு ஜிமின் தான் கேட்குறான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் கண்ணு கலங்குது. இப்போது தேவங்க தான் தொடச்சி விட்டுட்டு, இங்கே பாரு,
இதுக்கு மேலே அழணும்னு தயவு செஞ்சு நினைக்காத. இதுக்கப்புறம் உன் லைஃப்பில் சந்தோஷம் மட்டும்தான் இருக்கணும். போதும் நீ கஷ்டப்பட்டதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேங்க் தான் ஹக் பண்ணிக்கிறான். வயனுமே ஹக் பண்ணிக்கிறா. இப்போ ஜிமினா ஜாக்கு 3 பேருமே ஹக் பண்ணிக்கிறாங்க. வயன் இப்போ தான் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே மேலே நிமிந்து பார்க்குறா. அவள் கண்ணை தண்ணியாக இருக்கு. ஏய் லூசு, அழாதடி. இப்போ அந்த லில்லி பொண்ணு தான் வாயை பொழந்து பார்த்துட்ருக்கா. என்ன நடக்குதுங்கன்ற மாதிரி. யார் இவங்க ஒன்றுமே புரியாமல் நின்றுட்டுருக்கா. அம்மா, நான் இங்கே இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் தெரியும். முதல்ல நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா தான் இருக்கேன். இப்போ தேங்க் தான். ஆமாம் ஜமீன், உன் தொல்லை இல்லாமல் இருக்கால, கண்டிப்பாக நல்லா தான் இருப்பா. என்னது நான் தொல்லையா? டேய் உன்னை இப்போது ஜிமின் தான் தேங்க துரத்துறான். டே விட்றா. இருடி, அவன் வந்ததுலேருந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கான். இருக்கு அவனுக்கு. டேய் விட்றா டே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேர் நடுவில் போய் நிற்கிறா. ஆள் தான் வளர்ந்துருக்கீங்க, இன்னும் அப்படியே இருக்கீங்கடா. நீயும் அப்படி தாண்டி இருக்க. இப்போ வாய்ந்தா திரும்பி லில்லியை பார்க்குறா. அவள் ஒரு மாதிரி ஷாக் அடிச்ச மாதிரி நின்றுருக்கா. லில்லி, மேம் என்ன நடக்குதுங்க? இவங்க இரு நான் சொல்கிறேன். இவங்களாம் என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு. இது ஜிமின், இது தயாங், இது ஜாக். ஓ ஹாய் சார், சாரி உங்களை பற்றி தெரியாமல் ஏதோ தப்பா. ஆமாம்மா, ரொம்ப நல்லா வெல்கம் பண்ணிங்க. சாரி சார். பரவாயில்ல, இருக்கட்டும் விடுங்க. இப்போ ஜிமின் தான். வயன் பசிக்குதுடி, காலேருந்து எதுவும் சாப்பிடல, ப்ளீஸ். இரு நான் தான் சமைச்சு எடுத்துகிட்டு வரேன். உட்காரு. தேவ் ஜாக் உட்காருங்க. இருங்க நான் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ ஜிமின் தான் கையை பிடிக்கிறான். என்னாச்சு ஜிமின்? ஜங்குக்கா பாரு. இப்போது வயன் தான் பார்க்குறா. முன்னாடியே வந்ததை பார்த்துருப்பா, இப்பயும் பார்க்குறா. ஜங்குக். இப்போ ஜங்குக் தான் நிமிர்ந்து பார்க்குறான். அவன் கண்ணு ஃபுல்லாக தண்ணியாக இருக்கு. ஏன் இப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? நேத்தானு கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ளே ஏன் வந்தீங்க? பொறுமையாக வந்திருக்கலாம்ல. இப்போ ஜங்குக் தான் அங்கேருந்து எந்திரிச்சு வந்துட்டு நேராக ஒயினுக்கு முன்னாடி தான் நீல் டவுன் பண்ணி அவள் காலை தான் பிடிக்க போகிறான். இப்போ ஒயின் தான் பிடிச்சிட்டு, ஜங்குக் என்ன பண்ணுற? என்னை மன்னிச்சிரு ஒயின், என்னை மன்னிச்சிரு. நான் மன்னிப்பு கேட்டால் பத்தாது, நாங்கள் உனக்கு பண்ணது எல்லாமே பாவம் தான். என்னை மன்னிச்சிரு ஒயின். அப்போ ஏதோ புத்தி கட்டுத்தனமா பண்ணிட்டேன். உன் மேலே இருக்கிறது லவ்வா என்னென்னு புரியாமல் நான் பண்ண தப்பு தான். நீ என்னை விட்டு போனதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது. என்னை மன்னிச்சிருடி, என்னை மன்னிச்சிரு அப்படின்ட்டு அவன் காலில் வந்து மன்னிப்பு கேட்குறான். இங்கே பாரு ஜங்குக், எல்லாம் பார்க்குறாங்க. எந்திரிடா, எந்திரி. ஜிமின் சொல்லு ஜிமின். டி ஜங்குக் எந்திரி. நீ என்னை மன்னிக்கிற வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன். நான் பண்ண தப்புக்கலாம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல. நான் சாகிற வரைக்கும் உன் காலடியில் இருந்து செத்துடுறேன். என்ன பேசுகிற ஜங்குக்? லூஸ் மாதிரி பேசாத, எந்திரி முதல்ல. எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க? ப்ளீஸ் வயன், ப்ளீஸ் எனக்கு லைஃப்பில் இன்னொரு சான்ஸ் கொடுப்பியா? ப்ளீஸ் டி. உன்னோட ஹஸ்பண்டா, நம்ம குழந்தைக்கு ஒரு அப்பாவை நான் கடைசி வரைக்கும் உங்கள் கூடவே இருந்துடுறேன் அப்படின்ட்டு அவன் கையெடுத்து கும்பிட்டு கேட்குறான். இங்கே பாரு ஜங்குக், என்ன லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க? அப்படிலாம் எதுவும் கிடையாது. நீ ஃபஸ்ட்டு எந்திரி ஃபஸ்ட்டு. இங்கே பாரு ஜங்குக், உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நீ போய் அதை பாரு. உன்னோட லைஃப் வேறு, இதெல்லாம் உனக்கு தேவையே இல்லை ஜங்குக், புரிஞ்சுக்கோ. நீ போயிட்டு உன் லைஃப்பை பாரு. நீ எவ்வளோ பெரிய ஒரு கம்பெனியோட சிஇஓ, நீ இப்படி இருக்கலாமா? எனக்கு அதில் இல்லடி என்னோட பெருமை. உனக்கு ஒரு புருஷனா, என் குழந்தைக்கு அப்பாவாக இருந்தாலே எனக்கு போதும். எனக்கு அது வேண்டாண்டி. நீ தான் சொல்லவில்ல, என்றைக்கும் ஜியான் ஜங்குக்கா யோசிக்காத, ஜங்குக்கா யோசிச்சு பாருன்னு. இன்றைக்கி நான் ஜங்குக்கா வந்திருக்கேன், உன்னோட ஜங்குக்கா, வயனோட ஜங்குக்கா வந்திருக்கேன். என்னை ஏற்றுப்பியா? வயனோட கண்ணெல்லாம் கலங்குது. அவளால் அதை செய்ய முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அவள் அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணி கொடுத்துருக்கா. அவள் குழந்தைக்கு தான் ஆபத்து அப்படின்னும் போது அவளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. இங்கே பாரு ஜங்குக், ப்ளீஸ்டா. உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, நீ அதை போய் பாரு. நான் அப்போ சொன்னதெல்லாம் மனசில் வச்சுக்காத. நீ போய் உன் லைஃப்பை பாரு. உனக்கு ஜெனி தான் கரெக்டு. ஜெனி அளவுக்குலாம் என்னால் இருக்க முடியாது. ஜெனி உன் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்கா, அவ்வளோ லவ் வச்சுருக்கா. கண்டிப்பாக உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பா. என்னை விட அவன் நல்லாவே உன்னை பார்த்துப்பாடா. புரிஞ்சுக்கோ. இப்போ ஜிமின் தான் எந்திரிச்சிட்டு, வயன் என்ன சொல்லிகிட்ருக்க? அவனுக்கு ஜெனி மேலாம் காதல் கிடையாது, உன் மேலே தான் காதல் இருக்குது. ஜிமின் நீ அமைதியாக இரு கொஞ்சம், அவனுக்கு சப்போர்ட் பண்ணாத. அவன் மனசில் ஜெனி தான் இருக்கா. நீங்கள் யாரும் லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காதீங்க. அவன் ஏதோ குழந்தைக்காக அப்படி பேசிகிட்டு இருக்கான்.
அதெல்லாம் கிடையாது. இங்கே பாரு ஜங்குக், நான்லாம் கஷ்டப்படல, நான் நல்லா தான் இருக்கேன். பாரு, அன்றைக்கி பார்த்துருப்பல, பாப்பாவும் நல்லா தான் இருக்கா. நீ எங்களை பற்றி எதுவும் யோசிக்காத, நீ போய் உன் லைஃப்பை பாரு, என்னை பற்றி யோசிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் எந்திரிச்சு நிப்பாட்டிட்டு, ஜிமின் தயம் ஜாக், ஜங்குக்கு கூட்டி கிளம்புங்கடா, இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம், நான் வரேன், எப்பயாவது உங்களை வந்து பார்க்குறேன், சரியா, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நிற்கவே இல்லை. வேகமாக கிச்சனுக்குள்ளே தான் போயிட்டு கதவை சாத்திக்கிறா. அவளுக்கு அழுக நான் ஸ்டாப்பாக வருது. வாயை மூடிட்டு அழுதுட்ருக்கா. ஜங்குக் ப்ளீஸ் போயிரு, ப்ளீஸ், எனக்காக, நம்ம குழந்தைக்காக என் முன்னாடி வராத ப்ளீஸ். நீ என்னை கூப்பிடும் போது நான் உன் கூடயே வந்துடணும்னு எனக்கு தோணுது. ப்ளீஸ் ஜங்குக் போயிரு. இதுக்கு மேலே நான் உன்னை பார்த்தேன்னா எங்கே உன் கூடயே வந்துடுவோன்னு எனக்கு பயமாக இருக்குடா. போயிருடா ப்ளீஸ் அப்படின்ட்டு உள்ளே உட்காந்து அழுதுட்ருக்கா. அவளால் முடியல. இப்போது இவங்க 4 பேரும் தான், டி ஜங்கு கிளம்பலாம் வா. இல்லைடா, நான் இங்கேருந்து வரமாட்டேன், நான் ஒயின் கூட தான் இருக்க போகிறேன். அவள் எதை நினச்சி பயப்படுறான்னு தெரில, நான் கண்டிப்பாக ஒயினோட தான் இருப்பேன், நீங்கள் வேணா போங்கடா, நான் வரல அப்படின்ட்டு இப்போ ஜங்குக்கு அங்கேயே உட்காந்துட்டான். எங்கேயும் போக மாட்டேன்ட்டு. இப்போது ஜிமின் தயங்க்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவனுங்களும் உட்காந்துருக்காங்க. இப்போது ஒயினுமே வெளியே வரவே இல்லை. இப்போ ஈவினிங் போல தான் கடையை க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்னும் அந்த இடத்த விட்டு யாருமே நவரல. ஒயின் கிச்சனுக்குள்ளே போனவ தான் இப்போ வரைக்கும் வெளியே வரல. இப்போ லில்லி தான், மேம் அவங்க உட்காந்துக்கிட்டே இருக்காங்க, போய் தான் பேசுங்க. இல்லை லில்லி, எனக்கு அவனை பார்க்குற தைரியம் எனக்கு இல்லை, என்னால் அவனை பார்க்க முடியாது, நான் கிளம்புறேன். மேம் ப்ளீஸ் லில்லி, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது அந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து தான் ஒரு சைடில் ஒரு மாடிப்படி இருக்குது, அது வழியாக மேலே போகிறா. இப்போது ஜிமின் தயவங்களாம் பார்க்குறாங்க எங்கே போகிறான்ற மாதிரி. இப்போ லில்லி தான் கூப்பிட்டு, வயன் எங்கே போகிறா? மேலே தான் மேமோட வீடு இருக்குது. ஓ சரி, அவள் தான் சொன்னாளா? இல்லை சார், ஆனால் பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. மேலே போயிட்டு யூனாவை தான் பார்க்குறா. யூனா கலர் பேப்பர்ஸ்லாம் வச்சு விளாண்டுட்டு இருக்கா. யூனா, மா இன்னும் இவ்வளோ சீக்கிரம் வந்துட்டேன். அதுவாடா, மழை பெய்கிற மாதிரி இருக்குல்ல, அதான் அம்மா கடையை க்ளோஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். அப்படியா, ஹோம் ஒர்க்லாம் எழுதி முடிச்சிட்டிங்களா? முடிச்சிட்டேம்மா. சரி, அம்மாவா உனக்கு டின்னர் பண்ணித்தரேன். சரி, எனக்கு இது தான் வேணும். சரி வா பண்ணித்தரேன் அப்படின்ட்டு இப்போ யூனாவே சாப்பிட வச்சு தூங்க வச்சிடுறா. அவ்வளோ கூட படுத்துக்கிறா. இப்போ நைட்டு ஒரு 10 மணி இருக்கும். நல்லா மழை பெய்யுது, இடி இடிக்குது. இப்போ ஒயின் தான் பார்க்குறா. அவங்க போயிருப்பாங்கல்ல, இவ்வளோ நேரம் ஏன் இருக்க போகிறாங்க, ஜிமின் கூட்டிகிட்டு போயிருப்பான், போனால் நல்லது தான் அப்படின்ட்டு அவள் படுத்துருக்கா. இப்போது மார்னிங் ஒரு 6 o'clock இருக்கும். யூனா தூங்கிட்டுருக்கா. இப்போ ஒயின் தான் அவள் ஃபோஹெட்லேயே ஒரு கிஸ் பண்ணிவிட்டு பெட்ஷீட் போற்றி விட்டுட்டு, அம்மா கூடவே இருக்கணும் சரியா அப்படின்ட்டு அவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இப்போது கீழே இறங்கி தான் வந்து பார்க்குறா. பார்த்தா ஜங்குக்கு ஜிமின் தயாங் ஜாக் எங்கே விட்டுட்டு போனோமோ அதே இடத்துல உட்காந்துருக்காங்க. அவளுக்கு பார்த்தோன்னே செம்ம ஷாக்கு. இப்போ ஜிமின் தான் நடுங்கிட்டு உட்காந்துருக்கான். ஜிமின், என்ன இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இன்னும்? அது வர மழை. வயன் அங்கே பாரு அவனை. ஜங்குக் பார்த்தா ஃபீவரே வந்துருச்சு. ஜங்குக், உனக்கு ஃபீவர் வந்துருச்சுடா, ஏன்டா ஏன் இப்படி பண்ணுறீங்க? உங்களை வீட்டுக்கு தானே போக சொன்னேன். இதுதான் என்னோடய வீடு, நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்கிறான். யோ ஜங்குக் புரிஞ்சுக்கூடா, ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்க? என்னை மன்னிச்சு, நீ என்னை ஹஸ்பண்டாக ஏற்றுக்கிற வரையும் நான் இங்கே தான் இருப்பேன். சரி வா, ஹாஸ்பிட்டலாவது போகலாம் வா அப்படின்ட்டு போவான் தான் கூப்பிட்றா. நான் வரல. ஐயோ ஜங்குக் ப்ளீஸ், ஜங்குக் அடம் பிடிக்காதடா ப்ளீஸ். இங்கே பாரு, உனக்கு ஃபீவர் ரொம்ப ஹையாக இருக்குது. வேண்டாம். ஐயோ ஏண்டா ஏன்டா அப்படி மேலே மேலே என்னை கஷ்டப்படுத்துறீங்க? என்னால் முடியலடா, ப்ளீஸ்டா போயிடுங்க, உங்களை கெஞ்சி கேட்குறேன் அப்படின்ட்டு இப்போ ஒயின் தான் நீல் டவுன் பண்ணுறா. இப்போ ஜங்குக் போய் பிடிச்சிட்டு, என்ன பண்ணுற? ப்ளீஸ் ஜங்குக் ப்ளீஸ் போயிரு, இதுக்கு மேலே நீங்கள் இருக்காத, எனக்கு என் குழந்தை ரொம்ப முக்கியம்டா ப்ளீஸ். என்ன சொல்கிற? குழந்தைய என்ன பண்ண போகிற? ப்ளீஸ் ஜங்குக். இப்போது அந்த இடத்துக்கு லில்லி தான் வரா. லில்லி, இவங்க 4 பேரையும் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போ லில்லி. சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 4 பேரையும் கூப்பிட்றா. ஜங்குக் வர மாட்டேங்கிறான். சார் வாங்க, உங்களுக்கு வர ஃபீவராக இருக்குது. நான் வயன் வரமாட்டேன்.
இப்போ ஜங்க் தான் ஒரு மாதிரி மயக்க போடுற ஸ்டேஜுக்கு போயிட்டான். இப்போ ஜிமின்லாம் பிடிச்சிக்கிறான். டேய் என்னடாச்சு? இப்போ வாயின் பார்த்துட்டு தயவு செஞ்சு அவனை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போங்க ப்ளீஸ், கூட்டிகிட்டு போங்க லில்லி சீக்கிரம். இப்போது ஜங்குக்கு தான் நேராக ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிடுறாங்க. 4 பேர் அங்கே தான் இருக்காங்க. வாயின் போவே இல்லை. இப்போ லில்லி தான் ஃபோன் பண்ணுறா. லில்லி என்னாச்சு? டாக்டர் பார்த்தாங்களா? எப்படி இருக்கான் ஜங்குக்? மேம் அவர் ட்ரீட்மெண்ட்டே எடுத்துக்க மாட்டேங்கிறாரு. அவர் உங்களை தான் பார்க்கணுன்றாரு. ப்ளீஸ் மேம் கொஞ்சம் சீக்கிரம் வரீங்களா? ஐயோ நான் சொன்னால் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. இப்போ வாயின் தான் நேராக கிளம்பி ஹாஸ்பிட்டல் போகிறா. போயிட்டு ஜங்குக்கு தான் பார்க்குறா. ஜங்குக் ப்ளீஸ் ஜங்குக் புரிஞ்சுக்கோடா, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோ. டாக்டர் பாருங்க என்னென்ன. நீ சொன்னல அதுக்காக நான் ஒத்துக்கிறேன். டாக்டர் பாருங்க டாக்டர், இவங்க 3 பேருக்கு என்னாச்சு? அவங்களாம் ஓரளவுக்கு ஓகே தான் மேம். அவங்களாம் பெருசாக மழையில் நனையல. இவர் மட்டும் தான் ரொம்ப நனைஞ்சிருக்காரு. டி ஜிமின், ஜங்குக்கு சொல்ல மாட்டியாடா? நான் சொன்னேன்டி, நீ ஃபுல்லாக கேட்கவே இல்லை. நான் அங்கே தான் இருப்பேன்னு அவன் மட்டும் உட்காந்துக்கிட்டே இருந்துட்டான். அதான் போங்கடா. இப்போ டாக்டர் தான் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுறீங்களா? ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஓகே. இப்போது 4 பேருமே வெளியே வந்து நிற்கிறாங்க. வயன் தான் பதட்டமாக உட்காந்துருக்கா. இப்போ ஜிமின் தான் வயன். என்ன ஜிமின், ஏன் இவ்வளோ டென்ஷனாக இருக்க? ஒன்றும் ஆகாது விடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு வயன் ஒரு மாதிரி பதட்டமாக தான் இருக்கா. இப்போது அந்த காரிடோரில் தான் 2 பேர் வேகமாக ஓடி வந்துட்டுருக்காங்க. இங்கே ஜங்குக்கு நேராக போய் ரைட் எடுங்க. ஓகே. இப்போ வேகமாக ஓடி வந்துட்டு அந்த கதவை தான் பிடிச்சி பார்க்குறாங்க. இப்போது ஒயின் பார்த்ததும் ஷாக்கு. இப்போ அவங்க திரும்பி ஒயனை தான் பார்க்குறாங்க. இப்போ ஒயின் எந்திரிச்சு நிற்கிறா. ஆண்டி இல்லை ஆண்டி, நான் எதுவும் பண்ணலை, அவன் தான், நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. அது வந்தது ஜங்குக்கோட அம்மா தான். இப்போ அவங்க அம்மா தான் வந்துட்டு ஒயனோட காலிலே விழுந்துடுறாங்க. என்னை மன்னிச்சிருமா. ஐயோ ஆண்டி நீங்கள் வயசில் பெரியவங்க நீங்கள். இப்போ அவங்க அப்பாவும் என்னை மன்னிச்சிருமா. அங்கிள் நீங்கள் எதுக்கு அப்படி கேட்குறீங்க? ஐயோ நீங்களாம் போய் என்கிட்ட கேட்கலாமா? ஐயோ ஆண்டி ஃபஸ்ட்டு எந்திரிங்க ஃபஸ்ட்டு. ஜிம்மி சொல்லு. ஆண்டி எந்திரிங்க. ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எந்திரிச்சு தான் நிற்க வைக்கிறா. என்னை மன்னிச்சிருமா. உனக்கும் உன் குழந்தைக்கும் நான் பண்ண பாவத்துக்கு தான் என் புள்ள என்னை விட்டு நிரந்தரமாக வந்துட்டான். என்னை மன்னிச்சிரு. அவன் தான் எங்களுக்கு எல்லாமே. அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைக்கணும் தான் நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டோம். ஆனால் இன்றைக்கி அவன் எங்கள் எல்லாரையுமே தூக்கி போட்டு வந்துட்டான். அவன் இல்லாத வீட்டில் என்னால் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாதும்மா. எனக்கு அப்போ தான் உன்னோட வலி எனக்கு புரிஞ்சுது. உன் குழந்தைய கலைக்கணும்னு சொன்னப்போ நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பேன்றது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. என்னை மன்னிச்சிருமா அப்படின்ட்டு அவங்க கையெடுத்து கும்பிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. ஐயோ ஆண்டி பெரிய வார்த்தைலாம் சொல்லாதீங்க. இல்லைம்மா, நான் பண்ண தப்புக்கு தண்டனையை நான் தான் அனுபவிக்கணும். அது எனக்கே வந்துருச்சு. உன்னோட வலி என்னன்னு எனக்கு இப்போ புரிஞ்சிருச்சுமா. என்னை மன்னிச்சிரு. ஒரு அம்மாவா அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு புரியுது. அந்த பாவத்தை நான் எங்கேயுமே போயிட்டு சரி பண்ண முடியாது. என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயோ ஆண்டி நீங்கள் வேறு, நீங்கள் உங்கள் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் அப்படி நினச்சிங்க. அதனால் ஒன்றும் இல்லை விடுங்க. உனக்கு ரொம்ப பெரிய மனசுமா. நான் ஒன்று கேட்குறேன், அது செய்வியாம்மா? என்னது ஆண்டி அப்படின்ட்டு ஒரு மட்டும் பதட்டமாக கேட்குறா. இதோ சொல்லிட்டு போகிறாங்கன்ட்டு. என் பையன் ஜங்குக்கு கல்யாணம் பண்ணிக்கிறியாம்மா? ஐயோ ஆண்டி என்ன இப்படி சொல்கிறீங்க? அதெல்லாம் வேண்டாம். உங்கள் தகுதிக்கெல்லாம் நான் என்னால் இருக்க முடியாது. எனக்கு யாருமே கிடையாது. நீங்கள் வேறு. ஜங்குக்கு ஜெனி தான் கரெக்டு. நாங்கள் வேணால் ஸ்டேட்டஸில் பெரிய ஆளாக இருக்கலாம். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் மனசளவில் எங்கள் எல்லாரை விட நீந்தாம்மா பெரியவ. உனக்கு ரொம்ப பெரிய மனசு இருந்தா மன்னிச்சு என் பையனை ஏற்றுக்கோம்மா ப்ளீஸ்மா. ஒரு அம்மாவா உங்ககிட்ட கேட்குறேன். இப்போது ஒயின் தான் ஜங்குக்கோட அப்பாவை பார்க்குறா. ப்ளீஸ். இப்போது அவர் பேக்கெட்லேருந்து ஒரு பேப்பர் தான் எடுக்கிறாரு. அது ஒயின் சைன் பண்ண டாக்குமெண்ட் தான். அதை பார்க்கும்போது அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போது அது ஜங்குக்கோட அப்பா கிழிச்சு அங்கே இருக்க டஸ்ட்பினில் தான் போட்டுடுறாரு. இப்போ ஜிமின் தயாங் ஜாக் தான் ஒயின். அவங்க தான் இவ்வளோ கேட்குறாங்கல்ல, உன் மனசில் ஜங்குக்கு தானே இருக்கான். இதுக்கு மேலே எதுக்கு யோசிக்கிற? ஜங்குக்கு ஏற்றுக்கோ. எவ்வளோ நாளுக்கு உன் குழந்த அப்பா இல்லாமல் வளரும் சொல்லு. ஒரு அம்மாவை நீ எவ்வளோ நாளுக்கு அவளை வளர்க்க முடியும்? அவள் அப்பா கேட்க மாட்டா வளர்ந்ததுக்கப்புறம். அவளுக்காச்சும் யோசிச்சு பாருடி. இப்போ ஒயன்தான் என்ன சொல்கிறதுன்னு தெரில.
அவன் மனசுக்குள்ளே அவ்வளோ வலி இருக்குது. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. சரிம்மா, நீ எடுத்துக்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம். ஆ இப்போ ஒயின் தான் அங்கேருந்து நடந்து பொறுமையாக வெளியே போயிடுறா. நேராக வீட்டுக்கு தான் வரா. பார்த்தா யூனா தான் விளையாண்டுட்ருக்கா. மம்மி வந்துட்டியா? எங்கே போனேன்? காலையிலே போயிட்டேன். ஒன்றும் இல்லைடா, அம்மாவுக்கு ஒரு முக்கியமான வேலை தான். ம் சரி, எனக்கு பசிக்குது. இன்னும் சாப்பிட்லையா? ம் சாப்பிட்லையே. சரி வா, செஞ்சு தரேன் அப்படின்ட்டு இப்போ சாப்பாடு தான் செஞ்சு யோனா கூட்டி விட்றா. யோனாவும் சாப்பிட்டுட்ருக்கா. யோனா, இந்த மம்மி. அம்மா ஒன்று கேட்கவா? சொல்லு மம்மி. உனக்கு அப்பா இல்லைன்னு எனக்கு எதுவும் வருத்தப்பட்டிருக்கியாடா? ம் உண்மையை மட்டும் சொல்லு, சரியா? ம் எல்லாரும் ஸ்கூலுக்கு அவங்க அப்பா தான் கொண்டு வந்து விட்டுட்டு போவாங்க. எனக்கு நீ வருவியா? நிறைய பேர் கேட்பாங்க, இங்கே உங்கள் அப்பா வரலையான்னு. நான் எங்கள் அப்பா வெளியூர் போயிருக்காரு நீ சொன்னல, அந்த மாதிரி சொல்லிடுவேன். அப்போல்லாம் எனக்கு கஷ்டமாக இருக்கும் அவங்கள பார்க்கும்போது. ஆனால் நான் உன் கூட இருக்கிற நேரத்துலலாம் நான் அதை மறந்துடுவேன். வயனுக்கு கண்ணெலாம் கலங்குது. உனக்கு அப்பா வேணுமா என்ன? ம் வேணும்தான், ஆனால் அப்படின்ட்டு யோசிக்கிறா. வயனுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. அந்த சொன்னால் நீ கஷ்டப்படுவியே, அதனால வேணாம். இப்போ வைன் தான் யூனாவை ஹக் பண்ணிக்கிறா. சாரி யூனா, அம்மா பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு. ம் நீ என்னம்மா பண்ண தப்பு? ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஹக் பண்ணிக்கிறா. நான் பட்ட அதே கஷ்டத்தை என் குழந்தை படக்கூடாது. அவளுக்கு அப்பா வேணும், அம்மா வேணும். தப்பு இல்லை வயன், லைஃப்பில் எவ்வளவோ பார்த்துட்டேன். இதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு உனக்கு ஒன்றும் கிடையாது. பயப்படாமல் ஒத்துக்கோ அப்படின்ட்டு அவன் மனசை அவளே சமாதானப்படுத்திட்டு இருக்கா. இப்போது ஒரு 3 days கழிச்சு தான் ஜங்குக்கு தான் டிஸ்சார்ஜ் பண்ண போகிறாங்க. ஜங்க் தான் பார்க்குறான் அவங்க அப்பா அம்மா நிற்கிறத. இப்போ ஜிமின் தான், எதுக்குறா இவங்களாம் வந்தாங்க, போக சொல்ல அவங்கள. ஜங்குக், என்னை மன்னிச்சிருப்பா. ஜிமின், அவங்கள போக சொல்லு. திருப்பி திருப்பி என் மூஞ்சி முன்னாடி வந்து நிற்க வேணான்னு சொல்லு. எனக்கு அவ்வளோ கோவம் வருது. போக சொல்ல அவங்கள. எதுக்கு போக சொல்லணும் அப்படின்ட்டு வெளியேருந்து ஒரு வாய்ஸ் தான். ஜங்குக் தான் திரும்பி பார்க்குறான். பார்த்தா அது வயன் தான். வயன். இப்போ ஜங்குக் தான் பெட்டை விட்டு எந்திரிக்கிறான். இப்போது அப்பா அப்படின்ட்டு ஓடி போய் யோனா தான் ஜங்குக்கு ஹக் பண்ணிக்கிறா. அந்த வார்த்தை கேட்டதும் அவனுக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்குது. யோனா, அப்பா என்னாச்சு உங்களுக்கு? ஜுரம் அம்மா சொன்னாங்க அப்படின்ட்டு அந்த குழந்தை கை வச்சு பார்க்குது நெத்தியில். ஒன்றும் இல்லைம்மா, எப்படிம்மா இருக்க? ம் நான் நல்லா இருக்கேன். இப்போ ஜங்குக் தான் குழந்தையோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். அம்மா அப்படின்ட்டு இப்போ குழந்தைய கிஸ் பண்ணுறா. என்னாச்சு உங்களுக்கு, உடம்பு இப்போ பரவாயில்லையா? ம் பரவாயில்லடா, அதான் நீ வந்துட்டல்ல என் தங்கம். பா பா. என்னடா? அம்மா, அம்மாவை கூப்பிடுங்க. வயன் ஒரு மாதிரி நின்றுட்டுருக்கா கோவமா. வயன் என்ன? அதான் உன் பொண்ணு மட்டும்தானே உன் கணக்கு தெரிஞ்சா? போ அவகிட்டே. வயன், நீ தானே எனக்கு முக்கியம். அப்போ நான் நீயும் தான். அப்போ நான் இல்லை இல்லை. ஐயோ, எனக்கு நீங்கள் 2 பேரும் வேணும்டி. இப்போ ஒயின் தான் லைட்டாக சிரிக்கிறா. இப்போ ஜங்குக் தான் ஒயினை போய் ஹக் பண்ணிக்கிறான். நான் 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 இப்போது ஜங்குக் குழந்தையும் தூக்கிக்கிறான். இப்போது 3 பேரும் சேர்த்து வச்ச மாதிரி ஹக் பண்ணிக்கிறான். சாரிடி, என்னை மன்னிச்சிட்டல்ல. இப்போ ஒயின் லைட்டாக கண் கலங்கி, எனக்கு இப்போ தான் சந்தோஷமாக இருக்குது. எனக்கு என் ஒய்ஃபும் கிடச்சிட்டா, என் குழந்தையும் கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சா அவன் சந்தோஷப்படுறான். ஜங்குக், என்ன வயன், ஆனால் ஒருத்தவங்களுக்கு அவங்க பையன் இன்னும் கிடைக்கவே இல்லையாடா அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஜங்குக் தான் அனுமந்து பார்க்குறான். நீ அமைதியாக வயன், அவங்க பண்ணதுக்கு இதெல்லாம் டிசர்வ் தான். இப்போது வயன் தான், இங்கே பாரு, அவங்க உங்கள் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினச்சா அவங்க அப்படி பண்ணாங்க. அது அவங்களுக்கு தப்புன்னு தெரியல. இப்போ அவங்க திருந்தி வந்திருக்காங்க, அதை மன்னிக்கணும். நீ பண்ண தப்பை நான் எப்படி மன்னித்தேன், அந்த மாதிரி அவங்க பண்ண தப்பை நீ மன்னிக்கிற. வயன் மன்னிச்சிரு ஜங்குக் ப்ளீஸ். இப்போ ஜங்குக் தான், வயன் சொன்னதுக்காக உங்களை நான் மன்னிக்கிறேன். ஆனால் என் மனசில் இன்னும் அந்த வலி அப்படி தான் இருக்குது. அது ஆறுற வரைக்கும் என்னால் உங்ககிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, வா வயன் போகலாம். ஜங்குக், வா வயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் குழந்தை கூட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான்.
இப்போ அவங்க அம்மா அப்பாவும் எதுவும் சொல்ல முடியல. அவங்களும் அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போது ஜிமின், தயாங், ஜாக்லாம் நேராக ஒயின் கூட தான் வந்திருப்பாங்க கெஃபேக்கு. இங்கே ஜங்குக்கும் யூனாவும் விளாண்டுட்டு இருக்காங்க. என்ன போறீங்க பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு கெஃபே சுற்றி வந்துட்டுருக்கா. ஜங்குக்கும் ஓடிட்டுருக்கான். அங்கே தயாங், ஜாக்கும் விளையாண்டுட்டு இருக்காங்க. இங்கே ஜிமின் தான் ஒயின் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். வயன், சொல்லு ஜிமின், நீ மனசார தான் ஜக்குக்கு ஏற்றுக்கிட்ட? இல்லை, குழந்தைக்காக அப்படின்னு இல்லை. நானுமே ஃபஸ்ட்டு அப்படி தான் நினச்சேன். ஆனால் என்னோடய மனசுன்னு ஒன்று இருக்குல்ல, அது கேட்கவே மாட்டேங்குது என் பேச்சை. அவன் என்ன தான் பண்ணாலுமே திருப்பி அவன்கிட்ட தான் போய் நிற்கிது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா. இப்போது ஜிமினுக்கு அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஒயனோட தலையை தான் பேர் பண்ணி கொடுக்குறான். ஹேய், நீ ஒன்றும் பெரிய மனுஷன் இல்லை. ஏய், நான்லாம் 2 குழந்தைய பெற்றுட்டேன். அப்போ பார்த்துக்கோ, உன்னோட பெரியவன், எனக்கெல்லாம் மரியாதை கொடுக்கணும். போட, மரியாதையா ஒரு கேடு, போ போ. அப்படின்னு பார்த்தா உனக்கு முன்னாடியே நான் குழந்தை பெற்றவ. அப்போ நான் தான் சீனியர், நீ தான் எனக்கு மரியாதை கொடுக்கணும். கொடு இந்தா காலைல விழு. கொழுப்படி உனக்கு, கொழுப்பு. ஏய் விட்றா எருமை மாடு, விடு. மம்மா நீனும் விளையாட வரியா? வா வா வா, என்னை போட்டி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஓடுறா. ஏய் வாளு இருடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒயனும் துரத்துறான், ஜிம்மியும் துரத்துறான். எல்லாருமே யோனாவை துரத்தி ஓடிட்டுருக்காங்க. ஐயோ, உங்களுக்குலாம் என்ன வயசாயிடுச்சா? என்ன நீங்கள் என்னை பிடிக்க மாட்டேங்கிறீங்க, பிடிங்க என்ன அப்படின்ட்டு ஓடுறா. இப்போ ஜிம்மின் தான் அப்படியே நம்ம ஒயனை மாதிரி வாயை பற்றியா எம்மா நீட்டுக்குன்னு இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யோனாவை துரத்தி தான் ஓடுறான். ஐயோ போட அங்கிள் அப்படின்ட்டு கொடுக்கணும் ஓடுறா. அங்கிளா இந்த இருடி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க துரத்தி விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்போது நைட் டைம் போல் தான் பீச்சில் 5 பேர் உட்காந்துருக்காங்க. கையில் சரக்கு வச்சுருக்காங்க. சிப் பண்ணிக்கிட்டே மேலே ஸ்கையை தான் பார்த்துட்ருக்காங்க. இப்போ அந்த லில்லி பொண்ணு தான் வரா. வயன், இந்தா கேஃபே க்ளோஸ் பண்ணிட்டேன். வா நீனும் ஒரு பெக் போடு. எனக்கு வேணாம், என் புருஷன் ஆல்ரெடி என்னை தேடின்னு உட்காந்துருக்கான், நான் அவனை போய் பார்க்குறேன். சரி சரி. யோனா, அவளை மேலே தூங்க வச்சுட்டேன், அவள் தூங்கிட்டுருக்கா. அப்போ சரி, நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன். கொஞ்சமாக குட்ரி அப்படின்னு சொல்லிட்டு ஒயின் கிட்ட இருக்க பாட்டில் தான் பிடிங்கிட்டு போகிறா. ஏய் போதும் குடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்போ ஒயின் தான் பார்த்து சிரிக்கிறா. இப்போ ஜிமின் தான், ஏண்டி எப்படி குடிக்க ஆரம்பிச்சா? நாங்கள் குடித்தாலே உனக்கு பிடிக்காது, குடித்தா கிட்டக்க கூட செத்துக்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது நீ எப்படி இதை பழக்கின? அதுவா, யோனா பிறந்ததுக்கப்புறம் சில நேரத்தில் எனக்கு தூக்கம் வராது. அப்போல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கொஞ்சமாக ஒரு பெக் எடுத்துப்பேன், அப்புறம் அப்படியே தூங்கிடுவேன். அப்போ பழகினது தான், அப்போயே பழகிட்டேன். இப்போது 4 பேருமே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க, ஒயின் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்ட்டு. ஏய் சும்மா பார்க்காதீங்கடா, அப்படியே சிம்பத்தி கொண்டு வராதீங்க சரியா? ஏண்டி இந்த ஃபீலிங்ஸே ஆக மாட்டியாடி? அதெல்லாம் ஆகும். ஆமாம், அப்படியே தனியாக மட்டும் வச்சுக்கோ, எங்கிட்டலாம் காமிச்சிடாத. இப்போ ஒயின் தான் சிரிக்கிறா. ஆமாம், குடிச்சின்னா யூனா ஒத்துப்பாளா என்ன? கண்டிப்பாக மாட்டா, நீ வேற. அவள் அப்படியே என்ன மாதிரி கோவத்தில் அவன் அப்பனை மாதிரி அப்படின்னு சொல்லி காட்டுறா. இப்போ ஜங்குக்கு தான் முறைக்கிறான். என்ன தோ இப்படி தான் கோவப்படுவா. குடிச்சிட்டு பக்கத்தில் போனேன் அவ்வளோதான், காட்டுக்கத்து கத்துவா. அதுக்குன்னு கொஞ்சமாக தான் எடுத்துப்பேன், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்புறம் தான் போவேன். இப்போது ஜங்குக்கு தான் ஒரு மாதிரி எமோஷனலாக இருக்குது. சாரிடி. பரவாயில்ல விடு. இப்போ தான் தெரியுது இதெல்லாம் ஏன் நீங்களாம் குடிக்கிறீங்கன்னு. இதுவும் நல்லா தான் இருக்குது. இப்போது 4 பேருமே சிரிக்கிறாங்க. இப்போது ஜிமினுக்கு தான் ஃபோன் வருது. ஐயோ, ஹேய் என் பொண்டாட்டிடா. இப்போது 3 பேர் பார்க்குறாங்க. வயன் தான் பார்க்குறா. பொண்டாட்டி தானே, பேசு. ஐயோ கொஞ்சம் அமைதியாக இருங்கடா, டேய் அமைதியாடுறா. இப்போது ஜிமின் தான் அட்டன் பண்ணுறான். எங்கடா இருக்க? புஜிமா, எரும மாடு, போய் 1 வாரம் ஆச்சுடா, ஒரு ஃபோனை காணோம். எங்கே ஊர்த்திட்டுருக்க, எங்கே பொறுக்கிட்டு இருக்க? இங்கே தாம்மா, பக்கத்தில் தான் வந்திருக்கேன். பக்கத்துலண்ணா? எங்கே பக்கத்து தெருவிலையா இருக்க? இல்லைம்மா இங்கே இருக்கேன். அங்கே என்ன பிடிங்கிட்டா இருக்க? ஐயோ இல்லைம்மா, இங்கே ஃப்ரெண்டோட லவ் சேர்த்து வைக்க வந்தேன். சேர்த்து வச்சிட்டியா? வச்சிட்டேம்மா. சரி, டிவோர்ஸ்க்கு வந்து சேரு. ஐயோ புஜிமா இருமா, ஃபோன் வைக்காத, வைடா. இப்போ ஃபோன் கட் ஆகிடுது. ஐயோ டே, உங்கள் காதில் சேர்த்து வைக்க வந்து எனக்கு புட்டுக்கும் போல இருக்குடா. என் 2 பிள்ளைங்க நடுத்தரில் நிற்கும்டா, நானே நடுத்தரில் தான் நிற்பேன். எனக்கு என் புஜிமா வேணும்டா. இப்போது ஒயின் தான் சிரிக்கிறா. என்னடா ஏதோ பெரிய இது மாதிரி பேசினேன், என்ன பொண்டாட்டிக்கு இப்படி நடுங்கிட்டு இருக்க?
நீ இருந்து பாரு தெரியும் என் இடத்துல. டேய் அவள் டிவோர்ஸ்க்கு போவேன்றாடா, ஏதாவது பண்ணுடா. இப்போ வாயந்தான். ஏய் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, அவங்க கோவத்தில் சொல்கிறாங்க, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. நீ எப்படி சொல்கிற? அன்றைக்கி அவங்கள பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓ பார்த்தாலே சொல்லிடுவியோ? ம் பார்த்தோன்னே தானே உங்களெல்லாம் ஃப்ரெண்ட் ஆக்கினேன், அந்த மாதிரி தான். அது வேணா சரி தான். அப்போ போக மாட்டல? போக மாட்டாடா. இவ்வளோ வருஷமாக கூட இருக்கா, அது கூட தெரில. லூஸு. இவெல்லாம் கல்யாணம் பண்ணி 2 குழந்தைய பெற்றுட்டானா. ஏய் ஏய் அதை பற்றி பேசாத. அதை பெற்றுக்கிறதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும் அப்படின்றான். இப்போ ஒயனு ஜங்குக்கு ஜாக் தான் எங்களாம் சிரிக்கிறாங்க விழுந்து விழுந்து. ஏன்டா சிரிக்க மாட்டீங்க? ஜாக்கு உங்கள் பொண்டாட்டிங்க அவெல்லாம் பத்திரமா இருக்கா, நான்லாம் அப்பப்போ பேசிட்டு தானே இருக்கேன். அடே அப்போ நான் தான் டீலில் விட்டனா? ம் அப்புறம் எவன் போய் அடி வாங்குறது? அதுக்கு தான் முன்கூட்டியே அப்ளிகேஷன் போட்டுக்கிட்டே இருப்பேன். மச்சான் தயங்கு நீனே அப்படின்னு பார்த்தா தயங்கு தான் மெசேஜ் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். ஐ லவ் யூடா அப்படின்ட்டு. இங்கே ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்க. அப்போ நான் தானே கூமுட்ட மாதிரி உட்காந்துருக்கேன். இப்போ வாயந்தான். ம் ஆமாண்டா. இதுக்கப்புறம் உங்கள் கூட சேர்ந்தேன் எனக்கு என் பொண்டாட்டிக்கு டிவோர்ஸ் தான் ஆகும். நாளைக்கு மொதல் ட்ரெயினை பிடிச்சி ஊரை பக்கத்து போய் சேருவோம் அப்படின்றான். இப்போ வாயந்தான் சிரிக்கிறா. சரி சரி போ போ. சரி அப்போ நீ வரலையா என்ன? இப்போ வாயந்தான் யோசிக்கிறா. பின்னாடி திரும்ப கேஃபே தான் பார்க்குறா. ஜங்குக்க பார்க்குறா. நீ எப்போ சொல்கிறியோ அப்போ தான். இங்கேயே இருக்கலாம்னா இங்கேயே இருக்கலாம். இங்கே இருக்கலாமா அப்படின்னு கேட்குறா. ம் நாங்கள் வரல, நீங்கள் எல்லாம் போங்க. பாத்தியாடா, ஒரு ஃபிகர் வந்தோடனே சொந்த ஊரே விட்டு வந்துட்டான். நல்லா இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சிரிச்சுக்கிட்டே அங்கே உட்காந்துட்டு ட்ரிங்க்ஸ் தான் குடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ மார்னிங் போல் தான் 3 பேருமே கிளம்பி போயிடுறாங்க. இப்போது ஒயின் தான் ஷாப் ஓப்பன் பண்ணுறா. ஜங்குக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறான். ஏய் நீ எதுக்கு? நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறது? ஏய் ஒரு சிஇஓ நீ எல்லாம் வேலை பார்க்கலாமா? போ மேலே போ. அப்போது நீ சிஇஓட பொண்டாட்டி, நீ வேலை செய்யலையா? ஏய் நானும் உன் பொண்டாட்டி ஆகலையே. என் குழந்தையோட அம்மா தானே நீனு, அப்போ எனக்கு பொண்டாட்டி தானே. ஆ இந்த பேச்சு கொண்டு குறைச்சல இல்லை, போடா. இல்லை நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், என்னமோ பண்ணப்போ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓய்ந்தா கிச்சனுக்கு சிரிச்சுக்கிட்டே வரா. லில்லி தான் பார்க்குறா. என்ன மேம்? ஆ சொல்லு லில்லி. ஒய் நிமிர்ந்து பார்க்கும்போது தான் லில்லி பார்க்குறா. அவள் கண்ணு கலங்கியிருக்கு, லிப்ஸு சிரிக்குது. மேம் என்னாச்சு? ஒன்றும் இல்லை, ஜங்குக்கு வந்து அவன் என் பொண்டாட்டின்னு சொல்ல மாட்டானான்ட்டு நான் எவ்வளோ நாளாக இங்கே இருக்கேன் தெரியுமா? கனவுல கூட நான் நினச்சிருக்கேன். அது நிஜத்தில் நடக்குதுன்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடி அப்படின்ட்டு லில்லி தான் ஹக் பண்ணிக்கிறா. மேம் இதுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், எதுக்கோ ஃபீல் பண்ணாதீங்க. ம் சரி சரி வேலை பார்க்கலாமா? ம் சரி மேம். ஜங்குக்குமே ஹெல்ப் பண்ணுறான், எல்லா வேலையும் பார்க்குறான். ஒயினுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜங்குக் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணுற, ரெஸ்டடா? பரவாயில்ல, நீயும் இப்படி தானே ஒர்க் பண்ணியிருப்ப. எனக்கு இது பழகிடுச்சு. உனக்கு? எனக்கு ஓகேடி, நான் நல்லா தான் இருக்கேன். அங்கே பாரு கஸ்டமர் வந்துட்டாங்க, போய் பாரு. ம் இப்போது எல்லாமே முடிச்சுட்டு அதேமாரி பீச்சில் உட்காந்துட்டு கொஞ்ச நேரம் வேடிக்கை பார்த்துட்டு மேலே ரூமுக்கு தான் வராங்க 2 பேரும். யோனா ஆல்ரெடி டயர்டாக தூங்கிட்டுருக்கா. ஜங்கு நீனும் யோனாவும் பெட்டில் படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். இல்லை 3 பேரும் மேலே படுத்துக்கலாம் வா. இல்லைடா பரவாயில்ல வா அப்படின்னு சொல்லிட்டு ஒயினை தான் கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க வைக்கிறான். ஆப்போசிட்லேயே போய் படுத்துக்கிறான். நடுவில் குழந்தை படுத்துருக்கு. குழந்தை வந்து ஜங்குக்கு தான் ஹக் பண்ணிக்குது. மம்மி எவ்வளோ லேட்டு அப்படின்ட்டு தூக்கத்திலே பேசுது. இப்போ ஜங்குக்கு தான் தட்டி கொடுக்குறான். அம்மா கொஞ்சம் வேலைடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒயின் சொல்கிறா. ம் சரி அப்படின்ட்டு இப்போ ஹக் பண்ணிட்டு டைட்டாக படுத்துக்கிறா. ஜங்குக்கோட செஸ்ஸில் தான். ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஒயினுமே ஹக் பண்ணிக்கிறான். ஏதோ குழந்த மாதிரி 2 குழந்தைய ஹக் பண்ண மாதிரி அவனுக்கு ஃபீலிங்காக இருக்குது. இப்படியே என் லைஃப் ஃபுல்லாக இருக்க சொன்னாலும் நான் இருப்பேன்டி அப்படின்னு சொல்கிறான். இப்போ ஒயின் தான் நிமிர்ந்து பார்க்குறா. இப்போ ஜங்குக்கு வந்து ஒயினோட ஃபோஹெட்லேயே அதேமாதிரி குழந்தையோட ஃபோஹெட்லேயும் கிஸ் பண்ணுறான். ஒயினுக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கையே ஹக் பண்ணிக்கிட்டு நல்லா தூங்குறா. ரொம்ப நாள் கழித்து அவளுக்கு நல்ல தூக்கம். இப்படி தான் டேஸ் எல்லாம் போகுது. ஜங்குக்கு வந்து அங்கேயே தான் இருக்கான். ஒயினோட ஒரு ஹாப்பியான ஒரு லைஃபு. அவன் பொண்ணு யோனாவோட ரொம்ப ஜாலியாக இருக்கான். டெய்லி யோனாவை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறது, கூட்டிகிட்டு வர்றது, அவள் கூட விளையாடுறது, ஒயினோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுன்ட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஒயினும் யோனாவும் அதே மாதிரி தான். அவங்களுக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஒரு லைஃப் தான் எதிர்பார்த்துருப்பாங்க. அவள் ஆசைப்பட்ட மாதிரி
அவனோட ஹஸ்பண்டு, குழந்த அப்படின்ட்டு அவளுக்குன்னு ஒரு ஃபேமிலின்னு இருக்கும் போது அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போது ஒரு 1 இயர் கழித்து பார்த்தா தான் ஒரு சர்ச் முன்னாடி ஒரு பிரைடு தான் நர்வஸாக நின்றுட்டுருக்காங்க. உள்ளே ஒரு க்ரூம் நின்றுட்டுருக்காங்க. கூட ஒரு குழந்தை கையை பிடிச்சி நின்றுட்டுருக்கு. ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு இப்போது பிரைடு உள்ளே வரலான்னு சொல்கிறாங்க. வைன் போகலாமா? போகலாம் ஜிமின் அப்படின்ட்டு ஜிமினோட கையை பிடிச்சிக்கிட்டு தான் பொறுமையாக வரா. வயன் தான் அவ்வளோ அழகாக ஒரு பிரைடோட ட்ரெஸ்ஸில் ரொம்ப ப்ரிட்டியாக நடந்து வரா. இப்போது குழந்த தான் அப்பா 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 என்னையோனா அம்மா அம்மா அப்படின்றா. இப்போ ஜங்குக் தான் திரும்பி பார்க்குறான். ஒயின் அவ்வளோ அழகாக நடந்து வரதை அவன் ரொம்ப மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்ருக்கான். அவனுக்கு அந்த காலேஜில் பார்த்த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த ஒயின் மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கா. ஜங்குக்கு அவன் ஒயின் கூட அந்த அழகான நாட்கள்லாம் அவன் மனசுக்குள்ளே வந்துட்டு போகுது. அதை நினச்சி லைட்டாக சிரிக்கிறான். இப்போ ஜிமின் தான் ஒயினை கூட்டிகிட்டு வந்து ஜங்கு கிட்ட தான் கொடுக்குறான். இங்கே பாரு மச்சான், என் தங்கச்சி பத்திரமா பார்த்துக்கிற, புரியுதா? அவள் அழுதா அவ்வளோதான், பார்த்துக்கோ. சரிடா. ஒயின் தான் சிரிக்கிறா. போடா. சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். இப்போது ஜங்கு தான் அந்த கையை பிடிச்ச மாதிரியே பொறுமையாக மேலே நிப்பாட்டுறான். ஒயின் தான் பார்க்குறா ஜங்குக்கு. ஜங்குக்கு லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். என்ன ரொம்ப அழகாக இருக்கு, அப்படியே உன்னை ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தனோ அதே மாதிரி இருக்க. சிப்போ. மம்மி நீ ரொம்ப அழகாக இருக்க, அப்படி அந்த ஏஞ்சல் மாதிரி. அப்படி அடி தங்கம், அப்படி நீங்கள் என் குட்டி ஏஞ்சல் தான். இப்போது இவங்க 3 பேரையும் பார்த்து தான் அங்கே இருக்கிற எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. அங்கே ஜங்குக்கோட அப்பா அம்மா அவங்களும் ரொம்ப சந்தோஷமாக நின்றுட்டுருக்காங்க. அங்கே ஜிமின் தான் ஒரு மாதிரி எமோஷனலாக நின்றுருக்கான். பக்கத்தில் அவங்க ஒய்ஃப் தான், யோ இன்னும் அழுதுட்ருக்க, எல்லோரும் இருக்காங்க. எனக்கு கல்யாணம். ஏய் அவளுக்கு குழந்தையே இருக்குடா, அழாதடா பைத்தியம், உன் ஃப்ரெண்டுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுக்குற, இருந்தாலும் அவன் என் தங்கச்சி மாதிரி இல்லை அப்படின்ட்டு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிட்டு இருக்கான். இது திருந்தாது போ அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே நேராக பார்த்துட்ருக்கா. அதே மாதிரி தயாங் ஜாக்கு அவங்க ஃபேமிலியோடு வந்திருக்கான். எல்லாருமே சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. இப்போ ஃபாதர் தான், இப்போது ஸ்டார்ட் பண்ணலாமா? வயனாகிய நீ ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா அப்படின்னு ஃபாதர் கேட்குறாரு. இப்போ வயன் தான் ஜியான் ஜங்குக் இல்லை அப்படின்ற மாதிரி பொறுமையாக கேட்குறா. இப்போ ஜங்குக் தான், இங்கே பாரு, நான் உன்னோட ஜங்குக்காக கேட்குறேன், சொல்லு, எனக்கு கல்யாணம் பண்ணிப்பியா? வயனுக்கு ஒரு மாதிரி எமோஷனல் ஆகிடுச்சு. எஸ், என் ஜங்குக்கு நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்கிறா. பண்ணிக்கோ பண்ணிக்கோ பண்ணிக்கோ. யூனா தான் என்னன்னு புரியாமல் அவளுக்கு லேப் தடி சிரிச்சிட்ருக்கா. இப்போ 2 பேர் பார்த்து சிரிக்கிறாங்க. சரி ஜங்குக், இப்போ நீனு ஜங்குக்காகிய நீ வயனை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா? இப்போ ஜங்குக் தான் வயனை பார்த்துக்கிட்டு, இங்கே பாரு வயன், இதுக்கப்புறம் இந்த லைஃப் உனக்கு மட்டும்தான், எந்த ஒரு நிமிஷத்துலேயும் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன். உன்னை நான் இருக்கிற நாள் வரைக்கும் கண்டிப்பாக உன்னை சந்தோஷமாக வச்சுப்பேன். உனக்குன்னு ஒரு அழகான ஃபேமிலியை நான் உனக்கு கொடுப்பேன். இது வரைக்கும் உன் லைஃப்பில் என்னென்ன சந்தோஷம்லாம் கிடைக்கலையோ அதை மொத்தத்தையும் நான் உனக்காக செய்வேன். இதுக்கப்புறம் இருக்கிற நாள் ஃபுல்லாக உனக்காக நான் வாழ போகிறேன். உனக்கு ஒரு அப்பாவா அம்மாவா, உனக்கு ஒரு ஹஸ்பண்டா, உன்னோட ஃப்ரெண்டா, எந்தெந்த சமயத்தில் உனக்கு எந்தெந்த மாதிரி தோணுதோ அந்தந்த மாதிரி நான் உன் கூட இருப்பேன். இது என்னோடய ப்ராமிஸ். ஐ லவ் யூ டி. எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது, சேம் டைம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவள் இதை தான் எதிர்பார்த்துருப்பா. இப்போது 2 பேருமே ஓகே சொன்னதுனால, சரி உங்கள் ரிங்கை நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூனா தான் ரிங்கை கொண்டு வந்து கொடுக்குறா. எடுத்துக்கோங்க. 2 பேரும் ரிங்கை எடுத்துக்கிறாங்க. மாற்றிக்கோங்க அப்படின்றா. இப்போது 2 பேருமே அவங்க ரிங்கை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. அந்த மூமெண்ட் ரொம்ப அழகாக இருக்குது. ஜங்குக்கோட அம்மா கண்ணிலலாம் தண்ணியே வந்துருச்சு. ஏங்க நம்ம பையனுக்கு கல்யாணம், இதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு ஃபேமிலி வந்துருச்சுல்ல. ஆமாண்டி, அவன் சந்தோஷமாக இருப்பான்லங்க. சந்தோஷமாக இருப்பான். அங்கே பாரு, அவனுக்குன்னு ஒரு ஃபேமிலி, அவன் ஒய்ஃப், அவன் குழந்தைன்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காண்டி. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் எமோஷனல் ஆகிறாங்க. இப்போ ரிங்கை மாற்றி முடிச்சதுக்கப்புறம் தான் 2 பேரையும் கிஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க. யோனா தான் கிஸ் பண்ணுங்க கிஸ் பண்ணுங்க,
அப்படின்ட்டு விளையாட்டுத்தனமாக கத்திக்கிட்டு இருக்கா கை தட்டிக்கிட்டு. இதை 2 பேரும் பார்க்குறாங்க. 2 பேருக்கும் ஆக்வர்டாக இருக்க ஒரு மாதிரி. ஜங்குக் ம் ஏய் பண்ணணும்டி, வேணாம், ஏய் யோனா இருக்கா, அதெல்லாம் எனக்கு தெரியும், இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிட்டு எட்ட வந்துடுறான். வைனுமே சிரிக்கிறா லைட்டா. இப்போ ஜங்குக் தான் யோனாவை தூக்கிக்கிறான். யோனா வீட்டுக்கு போகலாமா? ம் போகலாம். வைன் கைப்பிடி. ம் வைனுமே கையை பிடிச்சிக்கிறா. இப்போது 3 பேருமே அழகாக வெளியே வராங்க. இப்போது ஜங்குக் தான் காரில் ஏற போகிறான். அப்போ ஜிமின் வந்துட்டு டே ஒரு நிமிஷம். என்னடா? யோனா ஆ சொல்லுங்க அங்கிள். இன்னைக்கு அங்கிள் கூட வரியா? ஏன்? அங்கிள் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்க போகிறேன், விளையாட போகலாமா? அம்யூஸ்மெண்ட் பார்க்கா? நாங்களாம் போனதே இல்லை. ஆ போகலாமா? அங்கே நிறைய பொம்மை இருக்கும், நிறைய சாப்பிட்றதுக்கு நிறையா இருக்கும், போகலாமா? ஆ போகலாம். அப்பா போகலாமா? ஐயோ இவன் அப்பா கூப்பிட்றா. இல்லை யோனா, நம்ம தான் போகிறோம். ஆ அப்போ அம்மா அப்பா? அம்மா அப்பா அவங்க வீட்டுக்கு போட்டோம், அவங்க டயர்டாக இருக்காங்கல்ல, இவ்வளோ நேரம் சர்ச்சில் நின்றுட்டு இருந்தாங்கல்ல, அவங்களுக்கு டயர்டாக இருக்கும்ல. ஆமாம் ஆமாம் தான் வா அப்படின்னு சொல்லிட்டு யோனா தான் தூக்கிக்கிறான். டே ஜிம்மன், டே போங்கடா 2 பேரும், ஃபர்ஸ்ட் நைட்டில் குழந்தையாமா, ஆள் மூஞ்சியும் பாரு அப்படின்றான். இப்போ 2 பேரும் ஆக்வர்டாக சிரிக்கிறாங்க. மம்மி டாடா பாய் பாய், நான் விளையாட போகிறேன், நான் ரொம்ப ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. ஆ அவங்களும் ஜாலியாக தான் இருக்க போகிறாங்க, நம்ம போவோமா? ஆ ஜாலியாவா? அதுவும் நான் இல்லாமல்? ஆத்தடி இவனை மனசு மாறிடுவா போல இருக்கே. இல்லை இல்லை, அவங்க ஒரு வேலையை போகிறாங்க, நம்ம வேலையை போவோமா? ம் அப்படின்ட்டு யோனா தான் யோசிக்கிறா. இவ்வளோ யோசிக்க கூடாது, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு ஓடிடுறான். இப்போ ஜங்குக் தான் பார்த்து சிரிக்கிறான். சரி வா நம்ம போகலாம். யோனா அவன் பார்த்துப்பான் வா. சரி. இப்போ ஒயினை தான் காருக்குள்ளே உட்கார வச்சுட்டு ஜங்குக் தான் ட்ரைவ் பண்ணிட்டு நேராக எங்கே போகிறானா, அவங்க இருந்த அந்த கெஸ்ட் ஹவுஸ் வீட்டுக்கு தான். அது அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கு. ஒயின் இருந்தப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்குது. இப்போ ஒயின் தான் காரை விட்டு கீழே இறங்குறா. ஜங்குக் வந்து ஒயினை தூக்கிக்கிறான். ஜங்குக் என்ன, நான் நடந்தே வருவேன், அதெல்லாம் இல்லை, என் பொண்ணாடியே நான் தான் தூக்கிட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக தூக்கிட்டு உள்ளே போகிறான். டீ இறக்கி விடுறா, வாடி அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு உள்ளே போகிறான். பார்த்தா அந்த வீடு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கு. ஜங்குக் என்ன எதுவுமே மாறலை? எதுவுமே நான் மாற்ற விடலை. என்ன சொல்கிற? அப்போது இந்த வீட்டை யாரும் யூஸ் பண்ணலையா என்ன? ம் அப்போது எனக்காக தான் வச்சுருந்தியா? ம் உன்னோட ஞாபகமாக அது அப்படியே தான் இருக்குது. இப்போது க்ளீன் மட்டும் தான் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் பண்ணல, பார்த்தாலே தெரியுது. இப்போ ஒயந்தான் ஒரு இடத்தையும் பார்த்துட்ருக்கா. அவளுக்கு அந்த பழைய ஞாபகங்கள்லாம் வருது. அந்த டீ கப்லாம் எங்கே இருக்கோ அங்கேயே இருக்குது. ஏய் இது நம்ம அப்போ வாங்கினது தானே? ம் ஆமாம். உனக்கு தான் பிங்க் பிடிக்காதுல்ல? அப்போ பிடிக்காது, இப்போ பிடிச்சிருக்கு. ஆ எப்படிறாப்பா இவ்வளோ சேஞ்சஸ்ஸு? அதெல்லாம் அப்படி தான். சரி வா அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு நேராக பெட்ரூம்க்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். ஏய் எங்கே வா சொல்கிறேன் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு பெட்ரூம் தான் திறக்கிறான். வயனும் ஜங்குக்கும் இருக்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இருக்கு. இது கொஞ்சம் கூட மாறலவே இல்லையா? ம் ஏன் உனக்கு மாற்றணும்னு தோணலை? தோணலை. என்னைக்காவது ஒரு நாள் நீ திரும்பி வருவேன்ற நம்பிக்கை தான். இப்போது வயனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்கே பாரு, எமோஷனலாக ஆகாத, நீ சொல்லுவ தானே? ம் ஆனால் நீ இப்படிலாம் பண்ணாத. ஆ சரியா, நீ எப்பயும் போல இரு, இல்லைனா இப்படி தான் நான் எமோஷனல் ஆகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறா. சரிடி. ஆமாம் ஏன் ப்ளூ கலர் பெட்ஷீட்டு அப்படின்னு கேட்குறா. உனக்கு ப்ளூ கலர் தானே பிடிக்கும், அப்போ பிளாக்கு? அது கபோர்டில் தூங்குது. ஆ எனக்கு பிளாக்கு தான் வேணுமே. சரி ஃபஸ்ட்டு ப்ளூ அழுக்காக்கிடுவோம், அதுக்கப்புறம் பிளாக் எடுக்கலாம் என்ன அப்படின்றா. ஏச்சிப்போ என்னடி புதுசாக வெக்கலாம் பண்ணுற? ஆ நான் பார்க்காததா? அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி, இப்போ நிறைய சேஞ்ச் ஆகிருக்குல்ல. ஆ ஆமாம் ஆமாம் பார்த்தேன், கொஞ்சம் சைஸ் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது. ஏய் இருமை, என்னத்த சொல்கிறேன்? நீ என்ன நினச்சியோ அதை தான் சொல்கிறேன். போவட் மாதிரி பேசாத பைத்தியக்காரா. பாரா
ஓ, இப்போ தான் நான் போகிற மாதிரி பேசுறது தெரியுதோ? இதுக்கு முன்னாடி பேசும்போது தெரியலையோ? அது அப்போது நீ என்னோட என்னோட அதை நான் சொல்ல விரும்பல. போ. அப்போ சொல்லாத. ஏன் பொண்டாட்டியா சொல்லு. ஆ, என்னடி நீ பேசுகிறதெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. போ. என்னடி? நான் எப்பயும் போல தான் பேசுகிறேன், உனக்கு தான் ஷை ஆகுது. அங்கே பாரு, கண்ணெல்லாம் சவக்காத. அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பி நிற்கிறா. இப்போ ஜங்க் தான் போய் பெட்டில் உட்காந்துக்கிறான். வயந்தா பார்க்குறா, எங்கே போனா இவன் அப்படின்னு திரும்பி பார்த்தா பெட்டில் தான் உட்காந்துருக்கான். அங்கே என்ன பண்ணுறா? போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரல? ஃப்ரெஷ்ஷாக இல்லை? போகணும். மேடம் வந்தீங்கன்னா சேர்ந்தே போகலாம். அதெல்லாம் முடியாது, நீ போ, நான் அப்புறம் போய்க்கிறேன். இங்கே வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு கை பிடிச்சி தான் உட்கார வைக்கிறான். என்ன, எதுக்குடி இப்போ பயப்படுற? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் ஏன் பயப்படணும்? பார்த்தாலே தெரியுது. இங்கே பாரு, உன்னோட பெர்மிஷன் இல்லாமல் நான் எதுவும் பண்ண மாட்டேன், புரியுதா? இப்போ வயந்தான், நான் உன்னை கேட்கவா? என்னது? என்ன கேட்கணும்? ஒரு வருஷம் என் கூட இருந்த அந்த சின்ன வீட்டில் உனக்கு நிறைய வாட்டி என் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண உனக்கு டைம் கிடச்சிது. உனக்கு எதுவும் தோணலையா? இதே பழைய ஜங்குக்காக இருந்தால் என்னென்னமோ பண்ணியிருப்பான். ஆனால் எதுவுமே உனக்கு தோணலையா என்ன? ஏன்? ஏன்னா என் பொண்டாட்டிக்கு ஒரு ஆசை இருக்குது. அவள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம்தான் ஃபஸ்ட் நைட்டில் அவன் புருஷன் கூட பண்ணணும்னு சொல்லிட்டு, அதுவும் அவள் பெர்மிஷனை கேட்டுட்டு அப்படின்னு சொல்கிறா. இப்போது வயந்தான் சிரிக்கிறா. இது எப்படி உனக்கு தெரியும்? தெரியும். அதனால தான் சார் வந்து ஒரு வருஷமாக எதுவுமே பண்ணலையா என்ன? ஐ எம் வெயிட்டிங் டி. பாரு எப்படிப்பட்ட புருஷன் உனக்கு கிடச்சிருக்கான்னு. உன் பெர்மிஷனை கேட்டுட்டு தான் தொடுவேன். இப்போ வயந்தா சிரிக்கிறா. ஜங்குக், நான் உன்னை சொல்லவா? என்னது? எனக்கு என் பழைய ஜங்குக்கை பார்க்கணும் ஆசையாக இருக்குது. அந்த முரட்டுத்தனமான ஜங்குக்கை. ப்ளீஸ் இன்னைக்கு நைட் மட்டும் அப்படின்னு கேட்குறா. உனக்கு ஓகேவா? இப்போ ஜங்குக் தான் டக்குனு அவன் ஹிப்பை பிடிச்சி பக்கத்தில் இழுக்கிறான். ஜங்குக், அதான் பழைய ஜங்குக் வேணுன்ட்டல, வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பெட்டில் போட்டு தான் மேலே வரான். வயனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த ஜங்குக்கு தான் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா. இப்போது ரெண்டு பேருமே பயங்கரமான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்துகிட்ருக்காங்க. வயனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படியே இந்த பழைய ஜங்குக்கை பார்த்த மாதிரி. இப்போ 2 hours கழித்து தான் ஜங்குக்கு வந்து பக்கத்தில் படுக்கிறான். எப்படி இருந்துச்சு? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உன்னை அப்படியே எனக்கு அந்த காலேஜில் பார்த்த ஜங்குக் மாதிரியே இருந்துச்சு. தேங்க்ஸ்டா. இங்கே பாரு, தேங்க்ஸ் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உனக்கு என்ன தோணுதோ நீ என்கிட்ட கேளு. கண்டிப்பாக இந்த ஜங்குக் உனக்காக செய்வேன். அப்படின்ட்டு இப்போ வாய்ந்தா ஹக் பண்ணிக்கிறா. ஆனால் எனக்கு டயர்டாக இருக்குது, போ, என்னால் எங்கேயும் போக முடியாது அப்படின்றா. ஆனால் இது மட்டும் மாறவே இல்லைடி உன்கிட்டேருந்து. ஆமாம் போ, எல்லாத்தையும் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ எனக்கு மட்டும் டயர்டாக இருக்காதா? போடா. சரிடி எம்மா, தூங்கு. தூங்குறேன். அம்மா உங்ககிட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். என்னது ஜங்கு? அம்மா, எப்போ நீ ப்ரெக்னென்ட் ஆன? எப்படி? எப்பயுமே நம்ம ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுவோம், அதனால் எப்படி பேபி வந்துச்சு? உனக்கு ஞாபகம் இல்லையா என்ன? நல்லா யோசிச்சு பாரு. ஒரு வாட்டி ஜெனிக்கிட்ட சண்டை போட்டு குடிச்சிட்டு நேராக வந்தியே. ஆமாம், அன்றைக்கி இருக்க கோவத்தில் நீ எல்லாத்தையும் மறந்துட்ட யூஸ் பண்ணுறதுக்கு. அப்போ ஃபார்ம் ஆனது தான். எப்படி ஒரே வாட்டி? அதை ஒன்றை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பி படுத்துக்கிறா. ஏய் சொல்லுடி, அது ஒன்றையும் தான் கேட்கணும். அதெல்லாம் தெரியாது, அது எப்படியோ. சொல்லுடி. சி போடா கிருமலூசு, எதை கேட்குறான் பாரு, போ. சொல்லுடி. அப்போது இந்த வாட்டியுமே நீ ப்ரெக்னென்ட் ஆகிடுவியா என்ன? உன்னை அடிக்க போகிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி தான் ஜங்குக்கு போட்டு அடிக்கிறா. வலிக்குதுடி. வலிக்கட்டும் நல்லா வலிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறா. இப்போ ஜங்குக்கு தான் டக்குனு வயனை பிடிச்சிக்கிட்டே எடுத்துக்கிறான். என்ன 2வது ரவுண்ட் போகலாமா? என்னால் முடியாது, என் டயர்டாக இருக்குது. அட வாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜங்குக்கு தான் திருப்பி மேலே வரான். ஏய் இப்போது அவங்களுக்குள்ள திருப்பி நெக்ஸ்ட் ரவுண்ட் தான் போகுது. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வயன் தான் கிச்சனில் நின்று சமைச்சிட்ருக்கா. பின்னாடி ஜங்குக் தான் தொல்லை பண்ணிட்டே நின்றுருக்கான். ஜங்குக், கிட்ட போடா எருமை,
கொஞ்ச நேரம் சமைக்க விடுறியா? நான் உன் கூட தான் இருப்பேன், அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நெக்லையும் வச்சு ஸ்க்ராட்ச் பண்ணிட்டு உட்காந்துருக்கான் ஃபேஸை. ஐயோ ஒரு மாதிரி இருக்குடா அப்படின்னா வா போலாமா? ஐயோ இவன் ஒருத்தவன் எப்படா கேப் கிடைக்குன்ட்ருக்கான், நேற்று உனக்கு கொடுத்ததே தப்பு போடா. என்னடி இப்படி பேசுகிறான்? அச்சோ என் குழந்த, போய் உட்காருப்போ. அதெல்லாம் முடியாது. அப்புறம் பாரு, இப்படியே டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன், எங்கள் அண்ணன் வீட்டுக்கு போயிடுவேன். யார், ஜிமினியா சொல்கிற? ஆமாம். அப்புறம் பாரு, அவன்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன், அப்புறம் அவனை தூக்கி போட்டு மிதிப்பான். அவன் கிடக்குறான், நீ வாடி அப்படின்னு ஹக் பண்ணுறான். போடா பைத்தியக்காரா. இப்போது வெளியே இருந்தால் ஒரு சவுண்டு, கதவை திறந்துட்டு மம்மி டாடி அப்படின்ட்டு ஓடி வருது. யோனா வந்துட்டான். இப்போது ஜங்குக் தான் தூக்கிக்கிறான். யோனா டாடி, என்ன யோனா இல்லாமல் ஜாலியாக இருந்தீங்களா? இப்போ வாய்ந்தான், எப்படி வந்த? ஜிமின் அங்கிள் தான் கூட்டிகிட்டு வந்தாங்க, அங்கே பாருங்க. இப்போ ஜிமின் தான், எப்பாடி எப்பட்றா அந்த குழந்தைய பார்த்துக்கிறீங்க? விளையாட வச்சே சாவடிச்சிட்டாடா. எப்பா நீங்களாச்சும் உங்கள் குழந்தையாச்சு, இனிமேல் நீங்களே வச்சுக்கோங்கப்பா, நான் போகிறேன். ஜிமின் சாப்பிட்டு போகலாம். ஜிமின் அங்கிள், அப்போ நீங்கள் என் கூட விளையாட மாட்டிங்களா? ஐயோ ஆத்தாடி, விளையாடுறம்மா அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் தான் குடுகுன்னு ஓடிட்டான். இதை பார்த்துட்டு ஜங்குக்கும் மைனஸ் சிரிக்கிறாங்க. என்னடி ஜிமின் தெரிச்சுக்கிட்டு போயிட்டான்? ஆமாம். அப்பா அப்போ என் கூட யார் விளையாடுவா அப்படின்னு கேட்குது. அப்பா விளையாடுறேன், சரியா? சாப்பிட்டு விளையாடுவோமா? சரி. இப்போ சாப்பிட்டுட்டு தான் ஜங்குக்கும் யோனாவும் விளையாண்டுட்டு இருக்காங்க. யோனா தான் அழகாக ஜங்குக்கு வந்து ஒரு போனி டைல் போட்டு அழகாக குழந்த மாதிரி ரெடி பண்ணுறா. இதை பார்க்கும்போது வயனுக்கு பழைய நினைவுகள். அது சிரிக்கிறா பார்த்துக்கிட்டு. எப்படி யோனா உன்ன மாதிரியே இருக்கா? அம்மா அப்புறம் என்ன மாதிரி இல்லாமல் எப்படி இருப்பாளாம்? சரி சரி, உன்ன மாதிரி ஒன்று, அடுத்தது என்ன மாதிரி ஒன்று, ஓகேவா? குழந்தை இருக்கா, என்ன சொல்கிற? இப்போ யோனா தான், என்னது? ஒன்றும் இல்லை, நீ அப்பாவுக்கு பவுட்ரு அடி. அவள் பொட்டெல்லாம் வச்சு பவுட்ரு அடிச்சு விட்டுட்ருக்கா. ரொம்ப க்யூட்டாக இருக்கான் ஜங்குக்கு பார்க்குறதுக்கு. வயந்தான், ஐயோ அழகாக இருக்கடா அப்படின்னு திசை சுற்றி போடுறா. சரி இப்போ அம்மாவுக்கு ரெடி பண்ணலாமா? ரெடி பண்ணலாம். என்ன அப்படியா, நான் கிளம்புறேன். இப்போது ஜங்குக்கு தான் பிடிச்சி உட்கார வைக்கிறான். யோனா ரெடி பண்ணு. சரிப்பா. மாட்டேன் மாட்டேன் மாட்டேன். இப்போ ஜங்குக்கு தான் தலையை பிடிச்சிக்கிறான். இப்போது ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்த்தா தான் வயனை குழந்த மாதிரி ரெடி பண்ணி விட்டுருக்கா. மம்மி க்யூட்டாக இருக்க. இப்போது வயன் தான் பாவமாக பார்க்குறா ஜங்குக்க. அப்படியே குழந்த மாதிரி தாண்டி இருக்க, இந்தா விரல் அப்படின்னு சொல்லிட்டு வாயில் வைக்கிறான். சிப்போ. இப்போது வயன் தான், நீ மட்டும் எதுக்கு அப்படி இருக்க வா அப்படின்னு சொல்லிட்டு யூனாவை தான் பிடிக்கிறேன். நான் வரமாட்டேன், வாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூனாக்கும் ஒரு உச்சிக்குடுமி போட்டு அழகாக குழந்த மாதிரி ரெடி பண்ணுறா. இப்போது 3 பேருமே ரொம்ப க்யூட்டான பேபிஸ் மாதிரி இருக்காங்க. ஜங்கு ஃபோட்டோட ஓகே. இப்போது அந்த ஃபோட்டோ தான் எடுத்து ஃப்ரேம் பண்ணி, ஆல்ரெடி வயனும் ஜங்குக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும், அது பக்கத்துலேயே மாட்டுறான். இப்போ யூனா தான், மம்மி இது நீங்களா? டாடி 2 பேரும் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்க. ஆமாண்டி. இப்போ 3ஆவது ஒரு ஆள் வந்துச்சுல, அதான் அந்த ஃபோட்டோ. நானும் க்யூட்டாக இருக்கேன். இப்போது ஜங்குக்கும் வயனும் சிரிக்கிறாங்க. ஜங்குக், இதே மாதிரி இன்னும் நிறைய மெமரிஸ் க்ரியேட் பண்ணலாமா? நிறைய ஃப்ரேம் பண்ணிட்டா போச்சு. இப்போது சிரிச்சுக்கிட்டே மற்ற ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்படி தான் வயன் ஆசைப்பட்ட மாதிரி அவள் லைஃப்பை அவளுக்கு பிடிச்ச மாதிரி, அவளுக்குன்னு ஒரு அழகான ஃபேமிலின்னு சொல்லிட்டு ஒரு அழகான லைஃப்பை லீட் பண்ணி போயிட்டுருக்காங்க 3 பேரும். ஓகேடா அம்மி, இதோட இந்த ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்டோட ஃபைனல் எபிசோட் இங்கே முடியுது. ஸோ ஸ்டோரி எப்படி இருக்குன்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு, உங்களோட ஃபீலிங்ஸ் என்னன்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவா? அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த ஸ்டோரி இங்கேயே ஸ்டாப் ஆகுது. பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஹாப்பினஸ் கொடுக்கலான்ற மாதிரி எனக்கு தோணுது. அதில் ஜிமினோட ஃபேமிலி, தயாங் ஃபேமிலி, ஜாக்கோட ஃபேமிலி, அப்புறம் ஜங்குக் வயனோட ஃபேமிலின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் காமெடியாக ஒரு சீன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. அதை நான் மினி பைட்டாக நான் பொறுமையாக அப்லோட் பண்ணுறேன். அது உங்களுக்கு வேணுமா வேணாமான்றதை கமெண்டில் சொல்லுங்கள், ஓகேவாடா?